காலகட்டத்தில் போர் சூழலில் உயிர்நீத்த அப்பாவி மக்களுக்கும் ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோமாக. நன்றி. இங்கே கூடியிருக்கின்ற நம் உறவுகள் அனைவருக்கும் ஓகே, இன்றைய நிகழ்வு நாங்கள் இதற்காக ஒருங்கிணைத்தோம் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இங்கே வந்திருக்கின்ற அனைத்து வெண்டர்மேனுக்கும் அதாவது கனடா தமிழ் காங்கிரஸ் நம்பி போய் அவர்களோடு ஒத்துழைத்து அவர்களின் நிகழ்ச்சிக்கு நாங்கள் வலு கூட்டுவதற்காக நமக்காக நம்மை போக வேண்டாம் என்று தகவல் தந்தவரை மீறியும் கூட நாங்கள் அங்கே சென்றோம். அதற்கு இன்று அந்த தமிழ் காங்கிரஸ் இங்கே இருக்கின்ற என்னென்னு சொல்வது அந்த அங்காடிகள் அமைத்த அனைவரையும் முகத்தில் கரிய பூசிவிட்டார்கள். அதற்காகத்தான் இந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பும் சோசியல் மீடியாக்கள் என்ற எல்லாரையும் வரவேற்றுகிறேன். முதற்கண் எல்லோருக்கும் நன்றி. உண்மையில் வந்த எல்லாருக்கும் நன்றி அக்காக்கள் அண்ணாக்கள். இது எங்களுக்கு முதல் தரம். இந்த முதல் தரத்துக்கு என்னென்று சொல்லுவோம்னு சொன்னால் சத்தியமாக சொல்ல மாட்டீங்க, நான் அன்றைக்கு போட்ட உடுப்பு இன்னும் மாற்றலை. சத்தியமாக ஏன் மாற்றலைன்னா நாங்கள் இந்த பாதிப்புலேருந்து இன்னும் நான் மீளலை. என்ன போல இதில் இருக்க எல்லா பெண்கள் மேலும் மீள முடியாத கட்டத்தில் இருக்கிறோம். இதுலேயும் பாதிக்கப்பட்டது கூடுதலாக சாப்பாட்டு உணவை நடத்தின உணவு விடுதி நடத்தினாங்கள்லாம் பாதிக்கப்பட்டது. என்ன காரணம்னு சொன்னால் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நிறைவு நடந்த பிறகு சிடிசி தமிழ் காங்கிரஸ் அந்த காரியாலயத்தை நாங்கள் முற்றுகையும் விடவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. சமாதானமாக அமைதியாக சென்று எங்களுடைய நஷ்ட ஈட்டை கேட்பதற்காக அங்கே சென்றோம். சென்ற நேரம் அங்கே நாங்கள் போகும்போது 2 பேர் காரியாலயத்தை மூடிவிட்டு சென்றார்கள். அதற்கப்புறம் யாரும் வரவும் இல்லை, யாரும் செவிமடுக்கவும் இல்லை. இரண்டாவது, நாங்கள் அடுத்த கட்ட நகர்வை என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு பிறகு எங்களுடைய நகர்வு போலீஸ் மூலம் தான் டீல் பண்ணணும்னு நினைச்சேன். அப்போ போலீஸ்காரங்கள் அதில் கோல் பண்ணலாமா வேண்டாமா என்று சொல்லி அதில் நின்ற 25-30 பேர் நின்றாங்க. வெண்டர் உடனடியாக நின்ற 25-30 வெண்டர்மார் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அதில் 20 வெண்டர்மார் வரவில்லை. அது ஏன் எதுக்குன்றதில்லை, அவர்களுக்காகவும் தான் நாங்கள் இங்கே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ அவர்கள் ஏன் வரவில்லை, எதுக்கு வரவில்லை சொல்ல முடியாது. என்ன காரணம், இன்று வெள்ளிக்கிழமை மாலை நேரம் வேலை முடித்து வர முடியாமல் இருக்கலாம். அவர்களுக்கும் நிறைய ஏதாவது ப்ரோக்ராம் நடக்கலாம். ஆனால் காவல்துறை எங்களுக்கு சொன்ன தகவல் என்று சொன்னால், நீங்கள் ஏதாவது என்னென்னு சொல்வது வன்முறையில் ஈடுபட்டால், உங்களுக்கு ஏதாவது இன்ஜரி ஆகினால் நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். நீங்கள் சமாதானமாக போறபடியா நீங்கள் இதை லீகலாக இவர்களோடு உரையாடுங்கள், பேசுங்கள். அதற்கு லீகலாயும் அவர்கள் அதற்கான இதை அவர்களிடமிருந்து பெற்றே நீங்கள் செய்யலாம் என்று காவல்துறைகளை சொல்லி எல்லாரையும் போச்சு. நாங்கள் உண்மையில அதை மதித்து போனாங்க. அடுத்த நாள் காலையில் செவ்வாய்க்கிழமை நாங்கள் எல்லோரும் ரகசியமாக என்னென்னு சொன்னால் எங்கட அந்த வாட்ஸ்அப் குழுமத்திலேயே யாரோ 1-2 கற்பாடு அதுக்குள்ள இருக்குது. நாங்கள் அந்த கற்பாட்டை ஏற்றுக்கொண்டு தான் போய் கொண்டிருப்போம். நாங்கள் அடுத்த நாள் 11 மணிக்கு அங்கே செல்ல வேண்டும், செல்வதை அவர்களுக்கு தகவல் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக ரகசியமாக பேணி பாதுகாக்கும் நேரத்தில் அந்த தகவலையும் அங்கே சிடிசிக்கு கனடா தமிழ் காங்கிரஸுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அறிவித்ததன் காரணமாக கனடா தமிழ் காங்கிரஸ் என்ன செய்திருக்கா, காலை வரைவற்ற பணிமனை மூடல் முடிக்குது. இப்போ அவர்கள் இங்கே இருக்கின்ற வெண்டர் மேல எல்லாருக்கும், உங்களுக்கும் வெண்டர் எல்லாருக்கும் என்ன செய்திருக்கிறார்கள் நினைக்கிறீர்கள், எங்கள் வெண்டரை அவமதிச்சுக்கின்றார்கள். அந்த அவமானம் தாங்க முடியாமல் தான் இன்றை வரைக்கும் நாங்கள் செவ்வாய்க்கிழமையே நான் இந்த ஹோலை நிறைய பாட்டி ஹோலுக்கெல்லாம் கதைச்சினாங்க. ஏன்னா இந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் இதில் ரோட்லேயோ தெருவிலையோ செய்ய முடியாது. அப்போ அதுக்கான ஒரு காரியமாக தான் இந்த இடத்தை உண்மையில் கபிலன்னா தந்திருக்கார். அவர் இலவசமாக தந்தாரோ இல்லையோ, ஆனால் எனக்கு 1500 ரூபாய் ஒரு தலைக்கு காசு கொடுத்தா நான் இந்த இடத்த எடுத்துக்கிறேன். அதுக்கான உங்களுக்கு சகல வசதிகளையும் தந்திருக்காங்க. ஆகையினால இங்கே இருக்கிற வெண்டர்ஸ் எல்லாரும்
பயப்படாமல் உங்களோட உண்மையான பிரச்சனை என்ன காரணத்துக்காக நாங்கள் இந்த மீட்டிங்கை செய்திருக்கிறோம்ன்றதை தயவு செய்து எல்லோரும் உங்களுடைய சொந்த குரலில் பேசுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். நான் பர்த்தா அங்காடி வைத்திருக்கிறார்கள். நான் அந்த வர்த்தகர்கள் சிடிசியினுடைய திருவிழாவிலே அவர்களுக்கான இழப்பீடு சார்ந்து ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்ததற்கு எங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கு இன்றைக்கு ஏற்கனவே பொங்கு தமிழ் நிகழ்வுக்கான பிற்போடப்பட்டதுக்கான அந்த ஆயத்த வேலைகளுக்கான கூட்டம் 7 மணிக்கு இருந்தது. அப்படி இருந்தும் மக்களுக்காக நாங்கள் நிற்க வேண்டும், மக்களுக்காகத்தான் எங்களுடைய அரசியல் இருக்குமே தவிர எங்களுடைய அரசியலை மக்களுக்கு திணிக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் நான் வந்திருக்கின்றேன். ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் கூறக்கூடியதாக இருக்கும். எதிர்வரும் காலங்களிலே எங்களால் மேற்கொள்ளப்படுகின்ற வர்த்தக அங்காடிகள் போட்டு மேற்கொள்ளப்படுகின்ற நிகழ்வுகளுக்கு சிடிசியினுடைய நிகழ்விலே கலந்து கொண்ட வர்த்தக அங்காடி போட்டு அதிலே நட்டத்தை சந்தித்த அங்காடி உரிமையாளர்களுக்கு மிகுந்த மலிவு விலையிலே உங்களுக்கான அந்த அங்காடியை எங்கள் நிகழ்வுகளிலே அமைப்பதற்கான ஏற்பாட்டை ஏற்கனவே கதைக்கு உறுதி எடுத்து போட்டு அந்த செய்தியை சொல்வதற்காக மீண்டும் நாங்கள் எத்தனை வழக்குகள் எத்தனை சட்ட சிக்கல்களை சந்தித்தாலும் இனத்தின் வெடிவும் விடுதலையும் கிடைக்கின்ற வரை தொடர்ந்து மக்களோடு நின்று நாங்கள் போராடுவோம், உங்களுக்காக குரல் கொடுப்போம் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி. உண்மையில் நீங்கள் கேட்குற கேள்விகளை இந்த சோசியல் மீடியா மற்றும் வானொலிகள் இங்கே இருக்கிற எங்களோட உண்மையில் வர்த்தக சாவடி அவர்கள் நீங்கள் வினாக்களை தொடுங்கள், அவர் அதற்கான பதிலை தருவார்கள். ஓகே, இப்பொழுது எங்களோட கணபதி ரவீந்திரன் ஐயா அவர்கள் உங்களோட உரையாற்றுவார். முதலிலே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். என்றால் இது ஒரு உணர்ச்சி மிக்க கொந்தளிப்பு மிக்க ஒரு காலமாக இருக்கிறது. மிக பிரமாண்ட கடந்த காலங்களில் இது 10வது ஆண்டு, கடந்த காலங்களில் மிக வெற்றிகரமாக சிறப்பாக நடந்த திருவிழா. இந்த ஆண்டு அவர்கள் செய்த சில தவறான நடவடிக்கைகள், அவர்கள் மேற்கொண்ட சில தவறான செயல்பாடுகள் காரணமாக தமிழ் உணர்வாளர்களால் அது கொந்தளிக்கப்பட்டு இது எப்படியாவது தடை செய்ய வேண்டும், மக்கள் ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காக உணர்ச்சி மிக்க மக்கள் எடுத்த போராட்டம். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே வியாபாரிகள் தான். எனக்கு உங்களுக்கு தெரியும், 24, 25 நடந்தது. 24ஆம் தேதி விஜயா ஜுவல்லர்ஸ் என்கின்ற மிக பிரம்மாண்டமான ஒரு நகை மாடத்தை ஆரம்பித்து 2 மாதங்கள் தான் அவருக்காகிறது. அவர் போய் இந்த கேண்டிய தமிழர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் குழுவாக சென்று அவருடன் பேசி அவருடன் தனக்கு விளம்பரம் இல்லாமல் வியாபாரம் இல்லை, ஆகவே அவர் மேலே ஒத்துக்கொண்டு $60,000 அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் உங்களுக்கு டைட்டில் ஸ்பான்சராக வருகிறேன். ஆனால் பின்னால் அவருடைய நண்பர்கள், அவருடைய வாடிக்கையாளர்கள் அநேகருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் விளங்கிவிட்டது. நான் தவறான பாதையை அடியெடுத்து வைத்து விட்டேன். தொடர்ந்தால் இன்னும் பல அவமானங்களை நான் சந்திக்க வேண்டி வரும், பல்லுடைய பொறுப்புக்காக வேண்டி வரும் என்றால் என்னை தொலைபேசியில் 8 மணிக்கு அழைத்து, அண்ணா இந்த செய்தியை உடனடியாக உலகங்களாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நான் உடனடியாக அவருடைய வியாபார தளத்துக்கு சென்று அங்கே அவர் சொன்னவற்றை வெளிப்படுத்தி அதை சேர்ந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதைத் தொடர்ந்து என்னுடைய அருமை முகமே தெரியாது, எனக்கு யாருமே தெரியாது, மிக தொலை தூரத்தில் இருந்து 2 மிகப்பெரிய நிறுவனங்களை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டோய் பாக்ஸ் மற்றது நண்டோஸ் கிச்சன் என்கின்ற 2 நிறுவனங்களை வெற்றிகரமாக நடத்தி கொண்ட தம்பி நந்தன் இந்த 2ஐயும் இணைத்து மிக பிரம்மாண்டமான ஒரு உணவு சாவடியை அந்த தெரு இதிலே நடத்துவதற்கு ஒத்துக்கொண்டிருந்தார். ஆனால் ரூபனுடைய விலகலில் இருந்து அவர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து, அண்ணா எனக்கும் இது உடனடியாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு நான் உடனே என்னுடைய அருமை சகோதரன் என்னுடைய நண்பர் தமிழாரம் தொலைக்காட்சி
கேடிசியோட வீட்டுக்கு சென்று அந்த செய்தியை உடனே படமாக்கி நான் வெளியிட்டிருந்தோம். ஆனால் இங்கே குணா அவர்கள் நின்று என்னை கரையத்தில் சந்தித்து அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் இன்னமும் மௌனமாக இருந்து மற்றவருடைய கருத்துக்களை பயந்து நான் விருப்பமாக இருந்தால் நாங்கள் ஊடகத்தை நடத்துவதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். எனக்கு முன்னால் சொன்ன தேவா சாவதி அவர் சொன்ன வேலை எத்தனை கலங்கள் வந்தாலும் பரவாயில்லை. ஆனால் வார்த்தை பிரயோகங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு எதிராக சிலர் எழுதுகிறார்கள், விஷமத்தரமான வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் பாவிக்கிறார்கள். தம்பி குணா சொன்னதை போல மிகுந்த கண்ணியத்தோடு தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. ஆக இந்த ஊடகவியலாளர்கள் அனைவரும் தங்களுடைய அத்தனை வேலைப்பாடுகளும் இங்கே வந்து இதை நேரடியாக ஒளிபரப்பு செய்து தங்களுடைய ஆதரவை வழங்குவதற்காக அனைத்து ஊடகங்களுக்கும் உலகம் நிறைந்த நன்றிகளை இந்த வர்த்தகர்கள் சார்பில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றது உண்மையில் ஸ்ரீவதனிக்கா இதில் வந்து சிவவதனி, ஓகே, ஸ்ரீவதனி சிவவதனியும் பிஸ்னஸ் விளங்குது ஊடகவியலாளர் எங்களுக்காக வந்ததற்கு சில கேடி தமிழ் வானொலியினுடைய ஊடகவியலாளர்கள் இங்கே மூவர் வந்திருக்கின்றோம். இங்கே மூவரில் ஒருவராக நான் வந்திருக்கின்றேன். இந்த இடத்தில் எங்களுடைய இனத்துக்கு நடந்த இனப்படுகொலைக்காக குரல் கொடுத்து தான் அந்த மக்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அந்த உணர்வை ஏற்று அதே உணர்வோடு நீங்கள் வர்த்தகர்கள் விலகியதற்கு முதற்கண் சிறப்பாக அந்த விலகிய வர்த்தகர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்வதோடு இதர உறவுகள் இங்கே உணர்வோடு வந்திருக்கின்றீர்கள். அத்தோடு பல பாதிக்கப்பட்ட வர்த்தகர்கள் எல்லோரோடும் நாங்கள் இருக்கின்றோம் ஊடகமாக என்பதை சொல்லிக் கொள்கின்றோம். இமாலய பிரகடனம் என்பது தாயகத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு நடந்த மிக பெரும் துரோகம் என்பது கடந்து இன்று உலகத் தமிழினமே அதை தமிழினத்துக்கு செய்த துரோகமாக பார்க்கின்ற ஒரு காலகட்டம். இதை உலகத் தமிழினமாக ஒன்றிணைந்து குரல் கொடுப்பதை நீங்கள் இப்பொழுது ஊடகவியலாளர் ராவணா ஊடகவியலாளர் போன்றவர்களுடைய அந்த கருத்துக்கள் நீங்கள் அறியலாம். தமிழகத்தில் இருக்கும் அந்த குரல் கண்டன குரல் இருந்திருக்கின்றது. எனவே நீங்கள் எல்லோரும் சரியான திசையில் இருக்கின்றீர்கள், எங்கள் இனத்துக்காக குரல் கொடுக்கின்றீர்கள். அதனால் வருகின்ற பாதிப்புகளில் நீங்கள் துன்பப்படும் பொழுது உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம். இங்கே சில வர்த்தகர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு என்ன நடக்குமோ தெரியாது, நாங்கள் வெளியே வந்து பேசும் பொழுது அவர்கள் இணைத்து பயண அரசோடு இருக்கின்றார்கள், இலங்கை அரசாங்கத்தோடு இருக்கிறோம். நாங்கள் சொல்கின்றோம், உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம், ஊடகவியலாளர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய மக்களுக்கு எப்படி நாங்கள் அரணாக இருக்கின்றோம், நீங்கள் இந்த மண்ணில் எங்களுடைய மக்கள். எனவே இப்பொழுதிருந்து இந்த சிடிசி பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ள முடியும். தாயக மக்களுக்கும் இரண்டகம் செய்திருக்கின்றார்கள். எங்களுடைய வர்த்தகர்களுக்கு இந்த அநீதியை செய்து அந்த அவருடைய இழப்பீட்டை கொடுக்காததன் மூலம் இந்த கேடாவால் தமிழ் மக்களுக்கும் இரண்டகம் செய்கின்றார்கள் என்பதை உலக தமிழ் மக்கள் உறுதியாக இனியேனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் சிடிசிக்கு ஆதரவு நல்கி கொண்டிருக்கின்றவர்கள் இதற்கு சரியாக முடிவை எடுக்க வேண்டும். இனிமேலும் இவர்களுக்கு ஆதரவளிக்க கூடாது, தூக்கி எறியப்பட வேண்டும். இப்பொழுது ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும் இந்த காலத்தில் என்னென்றால், அதாவது வார்த்தை பிரயோகங்கள் என்று சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும் அரளைய போராட்டத்தில் எவ்வாறு சிங்கள மக்கள் நடந்து கொண்டார்கள் என்று. மக்கள் அடிச்சு போராட்டம் வந்துவிட்டால், கட்டுமீறிய காட்டாறு மாதிரி வந்துவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியாது. யாருடைய வீட்டுக்கும் சென்ற எங்களுடைய மக்கள் தங்களுடைய எதிர்ப்பு குரலை எழுப்பவில்லை. அவர்கள் பலி சுமந்த மக்கள், இனப்படுகொலையான மக்கள். அந்த இனப்படுகொலையான மக்களுக்காக இன்றும் இந்த மண்ணிலும் காடு மேலே பனி என்று போராடி கொண்டிருக்கின்ற உலக தமிழ் மக்கள். அவர்களுடைய போராட்டம் என்பது அந்த மக்களுக்கானது. எனவே நீங்கள் எங்களுடைய உறவுகளை கொன்றுவிட்டு நீங்கள் நாகரிகமாக பேச வேண்டும் என்று எல்லாருமே எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொருடைய உணர்வும் ஒவ்வொரு நிலையில் இருக்கிறது. அந்த கொடி என்பது தேசிய கொடி. அந்த கீழிருந்து மக்களுடைய உணர்வுகள் என்பது தனிப்பட்ட உணர்வுகள், ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட உணர்வுகள். அதை இப்படித்தான் என்னுடைய அம்மாவை கொள்வோம், என்னுடைய பெண் அந்த முள்ளிவாய்க்கால் என்னுடைய பெண் போராளிகளுக்கு நடந்த கொடுமைகளை நீங்கள் நினைக்கும் போது இப்படித்தான் பேச வேண்டும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அது தனிப்பட்ட விடயத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்டால் மேடை தவறு, களம் தவறு என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய, எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய, மக்கள் போராட்டத்தையோ மக்களையோ குறை சொல்வது படுதவறு என்பதை அனைத்து தரப்பினரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே வர்த்தகர்கள் இங்கே ஏற்கனவே எங்களுடைய கேடிய தமிழர் தேசியவின் சார்பாக கூறியது போல, உங்களுக்கு தெரியும் கேடிய தமிழ் வானொலி ஒரு நாள் மழையினால் பாதிக்கப்பட்ட பொழுது நாங்கள் உண்மையிலேயே மிகவும் மிகவும் மக்களுடைய நிற்பது ஒன்றே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு வானொலி. எங்களுடைய அந்த ஒரு நாள் இழப்பீட்டை ஏதோ ஒரு குறைந்த தொகையை எங்களுடைய வர்த்தகர்களுக்கு கொடுத்திருந்தார்கள்.
கேரிய தமிழ் வானொலியின் அறிவதையும் இங்கே நினைவூட்டிக் கொள்கின்றோம். அதுதான் மக்களோடு நிற்கின்ற ஊடகமோ மக்களோடுக்காக நிற்கின்ற மக்கள் குரல் என்று சொல்கின்ற அமைப்புகளோ செய்ய வேண்டியதை ஒழிய மக்களை விழுந்த மாட்டை ஏறி மிதிப்பது அல்ல. எனவே இந்த வர்த்தகர்களுக்கு எதிராக இந்த வர்த்தகர்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்பதோடு கேரிய தமிழர் தேசியம் என்றால் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். முதலாவது வந்திருக்கிற மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் எங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மீடியா மூலம் நீங்கள் அறிய தருகிறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உண்மையாகவே நான் அந்த பூத்தை புக் பண்ணும்பொழுது இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படி பிரச்சனை ஒன்று நடக்கும் என்று உண்மையாக தெரியாது. ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக தான் ஒருவருக்கு இப்படி பிரச்சனை நடக்க போதோ ஆர்வம் பிரச்சனை பண்ண ஒன்றும் தெரியாது, ரைட்? ஸோ அந்த டைமில் நான் போய் பூத் புக் பண்ணிக்க. ஸோ எனக்கு ரூவண்ண சொன்னாங்க, விஜயா ஜுவல்லர் ரூவண்ண சொன்னால் அந்த நீங்கள் ஒரு பூத்தை போண்டா புக் பண்ணணும்னு சொன்ன கூட அந்த சொன்னதுக்கு வந்து நானும் ஒரு பூத்தை எடுத்து ஸோ எல்லாம் போய்கொண்டு இருந்தது. அப்போ நாங்கள் பூத் புக் பண்ணிக்க நாங்கள் டிபாசிட் எல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். முதலைக்கு அவர்களுக்கு பூத் புக் பண்ணினதுக்கும் ப்ளஸ் திரும்ப அவர்கள் செக் கொண்டு வாங்கினவர்களுக்கு $390. ஸோ எல்லாமே லைக் $3390 வந்து நாங்கள் செக் கொடுத்துருந்தாங்க, லைக் ஈச் பூத். ப்ளஸ் அதை விட நீங்கள் எலக்ட்ரிக்கலுக்கு எல்லாம் உங்களுக்கு காசு வேணும்னா சரி நாங்கள் அதை ஆட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக்கல் பவருக்கு வந்து $125 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாம் பூத் பண்ணி லைக் எல்லாம் ரெடி டு கோ. நாங்கள் அந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி டு கோவாக நான் சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அதுக்கு புறப்படாமல் தெரியும் மாறி இல்லை, அது ஒரு 5 டேஸுக்கு மேலே தெரியும் இப்படி பிரச்சனை வந்து கொண்டு இருந்தோம். நீங்கள் அங்கே கடை போகிற அடைப்பு பிரச்சனைகள் அது எடுத்துரும், அது மட்டும் எங்களுக்கு உண்மையாகவே ஒன்றுமே தெரியாது, லைக். ஸோ நாங்கள் அப்போ அந்த டைமில் நான் ஒரு தேர்ஸ்டே போல் ஃபோன் பண்ணியிருந்தேன். நான் சிடிசிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருந்தேன், நான் இப்படி பிரச்சனை எல்லாம் போய் கொண்டு இருக்கோம். ஸோ நான் அதுலேருந்து விட்ரோ பண்ண போகிறோம். என்னென்னா இப்படி பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் செய்கிறது சரியில்லை, எல்லாரும் ஒத்துழைக்கிட்டு நாங்கள் வந்து அப்படி செய்ய சரியில்லை, நம்ம அதனால் நாங்கள் இருந்து விளத்த போகிறோம், எங்களுக்கு மக்கள் எனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவர் சொன்னேன், இல்லை நீங்கள் உங்களுக்கு சரியான பாதுகாப்பு அதுலேயே கருத்தை பிள்ளை எங்களுக்கு என்ன பாதுகாப்பாக தரணும் மாதிரி. நான் அவரோட கேட்டேன், எங்களுக்கு என்ன செக்யூரிட்டி, எங்களுக்கு என்ன பாதுகாப்பு, எங்களுக்கு ஒன்று தெரியும், நாங்கள் எக்ஸ்ட்ரா போலீஸாக போகிறோம்னு சொன்னேன். எக்ஸ்ட்ரா போலீஸும் கூட எக்ஸ்ட்ரா பாதுகாப்புன்னு சொன்னால் ஸோ நாங்கள் எல்லாருமே தமிழாக்கள் அதில் இருக்கிற எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு எக்ஸ்ட்ரா போலீஸ் ஆஃபீஸரை போட வேண்டிய அவசியம் அந்த இடத்துல இல்லை. ஸோ அதுலேயே கதை பிள்ளையாக இருந்தது. ஸோ நான் பிறகு தேர்ஸ்டே ஃப்ரைடே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நாங்கள் ப்ளீஸ் நாங்கள் அதில் ஒன்றும் செய்யலாதுன்னா. ஸோ எங்களுக்கு டூ மச் ஆக்கள் எல்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், நீங்கள் நாங்கள் கடை போடுறீங்களா, தயவு செய்து நீங்கள் போடாதீங்களா சொல்லினோம் என்று சொல்லி அவர் சொன்னார். இல்லை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் வந்து கட்டாயம் போடுங்க, நான் இப்படி போட இல்லாத என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்யறாங்க, லைக் ஒத்து தான் செய்யலாம், ஸோ இப்படி செய்யலாம்னு சொல்ல இல்லை நீங்கள் கட்டாயம் வந்து நீங்கள் போடுங்க தான் சொன்னவர் இல்லை, மற்றபடி நீங்கள் போடாதீங்க பார்க்கலாம்னு சொல்லி ஒன்றுமே சொல்ல இல்லை. அப்போ நான் என்ன அண்ணன் ப்ளீஸ் நீங்கள் எங்களுடைய டிபாசிட் தந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நான் அதில் வர மாட்டேன்னு. அதுக்கும் அவர் திரும்ப 100% நீங்கள் கடையை நீங்கள் போடத்தான் போகணும் சொல்லி கொண்டு. அப்போ நான் பார்த்துட்டு ஒரு ஃப்ரைடே போல நைட் ஒரு 11:30-12 o'clock போல வந்தேன். நான் அந்த மெஜஸ்டிக் மூல் பிளாஸாவுக்கு வந்தேன். வேற சும்மா அங்கே டூ மச் லைக் ஒரே ஆர்ப்பாட்டமாக இருந்ததாங்க. அதை பார்த்துட்டு நான் உடனே அண்ணா மூலம் சொன்னேன்னா, அண்ணன் நான் கேன்சல் பண்ண போகிறேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அவருக்கு சொன்னப்போ அவர் அந்த வீடியோ எடுத்து போட்டவர். நான் போய் பாக்ஸ் அந்த ஸ்கிட்சின் கேன்சல் பண்ணினோம்னு சொல்லி எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணி போட்டுருந்தேன். உண்மையாக நான் என்னென்னு சொல்லிச்சுன்னா தெரியாது, உண்மையாக என்ன நடக்குது என்ன போகுதுன்றலாம் தெரியாது. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக் எல்லாரும் இவையில் முதலைக்கே எல்லாம் தெரிஞ்சிருந்தா இவையில் அதை கதைச்சி பேசி எல்லாம் செய்திருந்தா இல்லாட்டி அவையில் கேட்டதுக்கு அமைய ஏதாவது ஒரு நிகழ்வு சம்பவங்களை கதைச்சிருந்தா இந்த பிரச்சனைலாம் கூட பிரச்சனைக்கு வந்திருக்காது. என்னோட இந்த கனடாவில் இருக்கிற தமிழ் சனங்கள் எல்லாருக்கும் ஒரு வெட்கம் ஒரு அவமானமான நிகழ்வாக தான் இந்த நிகழ்வு இருந்தது. ஸோ இதுவரை அப்படி ஒரு நிகழ்வும் இருக்கேன். ஸோ அதனால சிடிசி வந்து உண்மையாக நாங்கள் அதை இந்த நிகழ்வை வந்து நாங்கள் உண்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து செய்த ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து இப்போ குணாண்டையை பார்த்தீங்கன்னா 3 பூத், ரைட்? ஸோ 3 பூத். அப்போ அவருக்கு கூட லோஸ்ட் சொல்லி யோசிச்சு பாருங்க, கூட காசு அவ்வளோ லோஸ்ட். அதை விட உண்மையாக பார்த்தீங்கன்னா நாளெல்லாம் ஸோ 350 கிலோ சிக்கன், ரைட்? ஸோ ப்ளஸ் பீஃப் ப்ளஸ் இவ்வளோ வேலை செய்த ஆக்கள் எனக்கு கோஸ்ட் டூ மச். இப்போ உங்களுக்கு இப்போ ரொட்டி போடுற ஆக்கள்னா ரொட்டி பேக் எடுத்து போட்டு வரீங்க. நம்ம சிக்கன் ப்ரிப்ரேஷன் ஒவ்வொரு சவமாக 80 கிலோ,
ரைட். ஸோ அப்போ அதெல்லாம் நாங்கள் செய்து எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி எல்லாமே ரெடியாக தான் இருந்தது. ரைட். ஸோ வாகனங்களை ரெண்ட் பண்ணி வேலை ஆட்கள் 15 எம்ப்ளாயர் நாங்கள் அன்றைக்கு கையோடிருந்தாங்க. அவைக்கு வேலை செய்கிற இடத்துல லீவு கேட்டு இருந்தது. ஸோ எங்களுக்கு அங்கே கடைக்கு ஆக்களை செட் பண்ணி இருந்தது. அப்படி நிறைய சில இப்போ சும்மா பார்த்தா நாங்கள் கேன்சல் எங்களுக்கு $3000 தான் நட்ட வண்டி இல்லை லைக் மோர். இப்போ நாங்கெல்லாம் செய்து வச்சுருக்க சிக்கன் எல்லாம் லைக் 80 கிலோ 85 கிலோவில் செய்து வச்சுக்கிறாங்க சிக்கன். நான் சொன்னால் அந்த பேரண்ட்கள் கடையில் கூட ப்ரிப்ரேஷனாக ரெடியாக இருந்தாங்கன்னு சொல்லி. ஸோ அதனால தான் ஸோ ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்வில் இந்த பூத் புக் பண்ணின ஒவ்வொரு ஆட்களுக்கும் இது லாஸ்ட். ஒன்லி இப்போ பூத் கேன்சலேஷன் அது மட்டும் இல்லை. ஸோ அங்கே ப்ரிப்ரேஷன் செய்தது அதெல்லாம் பயங்கர லாஸ்ட் எல்லாருமே இருந்தால். ஆனால் முறையின்படி அதில் அந்த நாங்கள் கேட்டதுக்காமைய நான் நெக்ஸ்ட் டே நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். நான் கடை போட இல்லை, பட் இருந்தாலும் நம்மளை ஃபோன் பண்ணி கேட்க ஏதாவது சொல்லியிருக்கலாம், சரி இப்படி நடந்துட்டு அதுவும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவையில் வந்து ஒன்றுமே ஒத்துக்கொள்ள இல்லை. அவையில் வந்து நான் செய்த இப்படி நடந்துட்டு சொல்லி ஒரு ஃபோனும் ஆன்சர் பண்ணின்னு சொல்ல இல்லை, ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் ஓகே, நன்றி அண்ணா. உண்மையில் அவர் தன்னுடைய ஆதங்கத்தை இதில் வெளிப்படுத்திக்கிறார். உண்மையில் அதால் எவ்வளவு நஷ்டம்ன்றதையும் அவர் தன்னை உளமாற சொல்லிக்கிறார். எதையுமே அவர் ரிப்ரசன்ட் பண்ணி எழுதியோ பேசவில்லை. அவர் உள்ளத்தில் இருந்து வந்த குமுறல் தான் அது. அதே போன்று ஒரு பால சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல இதால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரனை என்னை அழைத்து சொன்ன விஷயம் உண்மையான மனிதத்தோடும் என்றால் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேண்டாம்னு சொல்லி நான் விளக்குறேன். இல்லை விளக்காதவங்க உங்களுக்கு ஃபுல் பாதுகாப்பு இருக்குது, நீங்கள் போன 3 லட்சம் வந்து இந்த ஒரு 5 லட்சம் மக்கள்னு சொல்லி அவர் நம்பி கடையை திறந்து அவருக்கு $1750 தான் வியாபாரம் நடந்தது. அவர் கிட்டத்தட்ட 18,000 மேலே செலவழிச்சிருக்கேன். அது மட்டும் அதை விட பெரிய கொடுமை என்னென்னால் பகல் முழுக்க பிரச்சனையால் வியாபாரம் நடக்கவில்லை. பின்னேரம் வியாபாரம் கொஞ்சம் சூடு பிடிக்கிற நேரத்தில் சத்தியாக 9 மணிக்கு லைட்டெல்லாம் அடிச்சு கொடுத்துவிட்டு எல்லா சாமானையும் வெளியேற்ற முடியாது. உணவு சாமான் என்ன சொல்ல கொஞ்சம் கூட கூசாமல் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர்களுக்கு தெரியும். நாங்கள் சாப்பாட்டுக்காக அந்த பொற்காலத்தில் இந்த மக்களுக்கு இப்படி துன்பப்பட்டவர்கள் கஞ்சி மட்டும் குடிச்சு வாழ்ந்த மக்களுக்கு வந்து அவ்வளோதையும் காப்பி சாடிக்கணும் சிம்பிளாக சொல்லி கொடுக்க அந்த கடை உரிமையாளர் அவர் சொன்னபடி உண்மையாக கண்ணீர் வந்தேன்னா தன்னால் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா நான் உணவில்லாமல் இரவுல சாப்பிட்டு அப்போ தண்ணி மட்டும் குடிச்சு வாழ்ந்தேன். நான் என்னால் அப்படி இருந்தேன்னாலே அவ்வளோ சாப்பாட்டை கட்டுக்கொண்டு எங்கெங்கெல்லாம் இந்த பறவைகள் இருக்கிறதோ எங்கே சோழனை போடுவதற்காக அவளை பார்த்து தன்னால் போடப்படுதுன்னா அவ்வளவு சாப்பாட்டை வீணாக்கப்படலாம். அந்த உணர்வு மிக்க சகோதரத்தை இந்த வழியில் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். உண்மையாகவே இதிலே இங்கே இருக்கின்ற ஒரு சில வெற்றதான் இருக்கிறார்கள், பின்னாலே கன பேர் இருக்கிறார்கள். ஆகையினால அவர்கள் வந்து தங்களுடைய முகத்தை காட்டக்கூடாது என்று நினைக்கிறார்கள். தயவு செய்து அவர்களை காட்ட வேண்டாம். என்ன காரணம் சொன்னால் அவர்களும் இதிலே சரியாக பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய. இதில் உண்மையாக சொன்னால் ஃபுட் வெண்டர். இப்போ நான் சொல்கின்றேன், நான் வந்து எனக்கு சென்ற ஆண்டு நடந்த ஒரு சம்பவம் இதில் நான் உண்மையாக பதிவேற்றம் பண்ண வேண்டும். நான் வந்து காமதேனு சுவையுற்று என்று சொல்லி ஒரு சுவையுற்று நான் இதுவரை 5 வருடங்களாக கொண்டு நடத்துகிறேன். அதுவும் இந்த சிறிய வியாபாரமாக கடையோ இதுவோ போடவில்லை. அப்போ இப்படியான நிகழ்வுகள் நான் செய்து கொண்டு வந்தது. போன வருடம் எனக்கு நடந்த சம்பவம் என்றால் இந்த தமிழ் காங்கிரஸ் என்ற தலைமைப்பிடம் எங்களுக்கு முதல் ஒரு மீட்டிங் ஒன்று வைப்பாங்க. ப்ரோக்ராம் நடக்கும் போது எல்லா வென்ற மாதிரி கூப்பிடுவாங்க இல்லையா? ஆமாம் தானே? கூப்பிட்டு எல்லாரையும் வந்து மீட்டிங் எடுத்த போது அவங்க சொன்னது பாட்டு பட்டியெல்லாம் போடக்கூடாது, மியூசிக் சம்மந்தமான ஒன்றும் போடக்கூடாது, மற்றது எல்லாம் ஓகே, உங்களுக்கு எது பிரச்சனை என்னன்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் நான் இங்கே எழுப்பி குறுக்கு கேள்வி கேட்டேன். பாட்டுப்பட்டியை நான் போடக்கூடாதால் எத்தனை மணிக்கு போடக்கூடாது, எத்தனை மணிக்கு நான் போடணும்ன்றதை நீங்கள் விவரமாக சொல்லுங்கள். மேடை ப்ரோக்ராம் நடக்கின்ற பொழுது அங்கே நீங்கள் அவர்களுக்கு பாட்டு உங்களுடைய மியூசிக் வந்து அவைகளுக்கு குழப்பமாக இருக்கும், அதனால் போடக்கூடாதுன்னு ஓமென்று சொல்லி ஏற்றுக்கொண்டாங்க. இருந்தாலும் நான் சென்ற ஆண்டு காமதேனு சுவையூத்து என்று சொல்லி என்னுடைய ஒரு சின்ன சிற்றுண்டி சாலை திறந்த போது இருந்தாலும் மேடை ப்ரோக்ராம் தொடங்கும் முதல் நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். அதாவது என்னோட சாமான்லாம் ஒழுங்கு பண்ணும்போது எங்களுக்கு பாடல் கிட்டத்தான் எங்களுக்கு வேலையை ஓடும். அது தமிழர்களின் பண்பாடு, கலையின் பண்பாடும் அதோட இணைவாக போகும். அப்போ நான் வந்து ஈழம் சோங்க கூடுதலாக விரும்பி கேட்கும். நான் இப்பையும் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறேன். ஆனால் இதற்காகவே நான் அந்த பாடல் போடும் பொழுது அந்த தமிழ் காங்கிரஸில் வேலை செய்கிற வாலண்டியர் எல்லாம் விட்டு இந்த பாட்டு படி நிப்பாட்ட சொல்லிச்சினோம். நான் நிப்பாட்டு இல்லை, என்னென்னா நாங்கள் காசை கொடுத்துருக்கோம் பூத்துக்கு. எங்களை வந்து பாட்டு கூட கேட்க தடை விதிக்கிறவர்களோடு நாங்கள் எப்படி கூட்டு சேர்ந்து இந்த சின்ன என்னன்னு சொல்றது உணவு சாவடியை நடத்த முடியும். ஆகையினால சென்ற ஆண்டு புலிக்கொடியை நான் கட்டிவிட்டேன். அதாவது உண்மையாக சொன்னால் உளமாற சொல்கின்றேன், நான் வியாபார நோக்கத்துக்காக அந்த கடை போடவில்லை. எங்களுடைய கொடி, எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடை அதிலே காட்டுவதற்காகத்தான் நான் கடை போட்டேன்.
அந்த கடையில் நடந்த சம்பவம் புலிக்கொடியை உடனடியாக கலட்ட வேண்டும் ஒன்று. இரண்டாவது பாட்டுப்படியை நிப்பாட்ட வேண்டும். நான் உடனே அவர் சொல்லுகின்றார் என்று அவரின் சொல்லை மதித்து என்னுடைய பாட்டுப்பட்டியை உடனடியாக விழுத்தினவர். நான் அதை விடையில் ஏனென்றால் அந்த பாட்டு படிக்கும்போது விழுத்தா எனக்கு சரியாக கோபம் வரும். அதனால் பாட்டுப்பட்டியை நான் நிப்பாட்டி என்னோட வாகனத்தில் ஏற்றிட்டேன். மறுபடி அந்த ஒருங்கிணைப்பா அந்த என்னென்னு சொல்றது சிடிசி தலைவர் அவர் என்ன அங்கால போய் நின்று கூப்பிட்டு சொன்னார், ஒரு நாளுக்கு புலிக்கொடியை இறக்க சொல்லிக்கிட்டார். முடியாது, அப்படி இறக்குவதென்றால் நீங்கள் என்னுடைய இந்த பூத்துக்கு தந்த காசை தாங்க, நான் வீட்டை போறேன்னு சொன்னேன். ஆனால் அதையும் செவிமடுக்காமல் இருக்கட்டும், இவருக்கு வார வருடம் செய்வோம் என்று சொன்னார். அதே மாதிரி இந்த வருடம் நான் என்னுடைய உணவுச்சாவடி விடுதி நடத்துவதற்காக அவர்களிடம் முதல் நாளே ஆரம்பித்தல் எடுக்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு விடயம், எல்லா பூத்துகளும் புல்லாகிவிட்டது, அதனால் உங்களுக்கு பூத்து இல்லை. இப்பொழுது நீங்கள் வடிவாக எல்லாரும் சொல்லுங்கள், எனக்கு பூத் இல்லாததால் தரவில்லையா, இல்லைன்னா உணவுச்சாவடியெல்லாம் புல்லாகிவிட்டதான். அதே நேரம் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி இல்லாட்டேன் காசை கொடுத்து என் நண்பர் என் தம்பியும் நினைக்கிறார். அவர்கிட்ட எல்லாரும் சொன்னான், நீங்கள் எல்லாரும் வாங்குவோம் போய் பார்ப்போம் இருக்கின்ற அந்த இடத்துல என் தம்பிக்கு என்ன மற்ற 4 பேருக்கு பூத்து கிடைச்சிருக்கு. ஆனால் எனக்கு மட்டும் தர மறுத்தார்கள். என்ன காரணம்? அவர்களின் சட்டத்தை மீறி நான் அங்கே முதல் வருஷம் சென்றதால் என்னை தடை வைத்தார்கள். அப்பொழுதுதான் வேறு ஆட்கள் மூலம் அடுத்த நாள் அவர்கள் வைத்த மீட்டிங்கில் வந்து என்னை உதாரணம் காட்டி நாங்கள் கொடுத்த தகவல்களை மீறி அங்கே ஒருத்தர் வந்து பெரிய கூத்தடிச்சார். அதனால அவருக்கு நாங்கள் தடை கொடுத்துட்டோம், அவரை நாங்கள் பேன் பண்ணிட்டோம். என்ன சொன்னால் உண்மையில இவங்க வந்து நாட்டில் இருக்கிற விடுதலை புலிகளை பேன் பண்ண மாதிரி இவங்க நினைச்சனால என்ன பேன் பண்ணிட்டது. அப்போ நான் உண்மையில தூங்கலை. அந்த பூத்து நான் கட்டாயம் எடுக்கணும் என்று சொல்லி என் நண்பர்கள் முழு பேருக்கும் நான் சொல்லி வச்சேனா, யாராவது அந்த உணவு சாவடியை எடுத்து போட்டு நடத்தாமல் விட்டால் அந்த பூத்தை உடன் நான் எடுக்கிறேன்னு சொல்லி அப்படி நிறைய பூத் வந்தது. உடனடியாக அவர் கேட்டதுக்கிணங்க இப்படி பிரச்சனை இல்லை, அவர்கள் இருவர் இணைந்துதான் அந்த உணவு சாவடி எடுத்தார்கள். ஒருவர் விட்டதாக மற்றவர் சொன்னார், என்னால் நடத்த முடியவில்லை, நீங்கள் எடுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் ஓம் என்று சொல்லி உடனே காசை கொடுத்து அதுக்கான படிவங்கள் பேப்பர் எல்லாம் நான் என்னுடைய பேரில் எடுக்கவில்லை, என்னுடைய நம்பர் என்னுடைய வீட்டு விலாசத்துக்கு முழுத்தையும் தமிழ் காங்கிரஸ் மூலம் எடுத்திருக்கின்றேன். எடுத்ததனால் திரும்பவும் எனக்கு சரியான இடத்துல அந்த உணவு சாவடி எனக்கு கிடைத்திருக்குது. உண்மையில் இதில் வந்து எங்களுக்காக உயிர்நீத்த மாவீரர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சரியாக சென்ட்ரலில் சிவத்தக்காப்பளத்துக்கு முன்னால அவர்களின் பணிநிலைக்கு நேரம் என்னுடைய பூத்துன்றை இந்த வருஷம் கிடைச்சது. அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். அந்த உண்மையில நான் எனக்கு கடைசி வரைக்கும் நீங்க வடிவா பாருங்க, என்னுடைய பூத்தை அவங்க கடைசி வரைக்கும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அக்செப்ட் பண்ணவில்லை. என்ன காரணத்தில் அவன் அப்ரூவல் தரவில்லை தெரியுமா? இவருக்கு கொடுக்கக்கூடாதுக்காக ஹெல்த் டிபார்ட்மெண்ட் 1, 2, 3 இடத்துல நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையை நீங்க இதுல இருக்காக யாராவது சொல்லுங்க. ஒரு உணவு சாவடியோ ஒரு நாங்கள் இப்படி ஒரு பப்ளிக் இதில் செய்யும் போது சாப்பாட்டை எங்கேயோ செய்து இந்த அண்ணன் நியூ மார்க்கெட்டில் செய்து கொண்டு இங்கே வரும்போது அதுலேயே அந்த சாப்பாட்டிலே பாதிப்பு வருமா வராதா? கட்டாயம் வரும். ஆனால் இந்த முறை ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கிறது, மீட் வகைகளை சமைத்து கொண்டு இங்கே வாருங்கள். அந்த மீட்டோட நாங்கள் சமைச்சு கொண்டு இங்கே வரும்போது ஆட்டிறைச்சியோ கோழி இறைச்சியோ வெயிலில் மொதித்து போய்விடும். ஓமா இல்லையா? ஆகையினால அங்கே ஒரு தம்பி இருக்கின்றான். அந்த தம்பி எல்லாம் விடிய 8 மணிக்கே கறி சமைச்சு கொண்டு வந்துட்டாரு. என்னுடைய கடைக்கு பக்கத்து கடைக்காரர். அந்த தம்பிக்கு சொன்ன, தம்பி இதால மக்களுக்கு பாதிப்படையும், ஆகையினால நீங்கள் அடுப்பை போட்டு கறியை கொஞ்சம் கனலில் வைத்து சூட்டோடு வைத்திருங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு ஹெல்த் இல்லை என்று சொல்லும். கேளுங்க அந்த தம்பியை கூப்பிட்டு, தம்பி நான் சொன்னா இல்லையா? கட்டாயம் நான் சொன்னேன். அதுக்கு பிறகுதான் வந்தவர். ஆனால் ஹெல்த் காரனிடம் எனக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அவர் கடைசி வரையும் முயற்சி எடுத்தாங்க. அது வரைக்கும் நான் என்னுடைய பேனரையோ என்னுடைய கொடியோ நான் ஏற்றவில்லை. காரணம் என்னென்று சொன்னால், இந்த ஹெல்த் வந்து எனக்கு கிரீன் பாஸ் தந்தால் தான் அதுக்கப்புறம் நான் கொடியையும் பேனரையும் கட்ட முடியும். சென்ற ஆண்டு ஒரு புலிக்கொடிக்காக தடை விதித்தவர்கள் இந்த ஆண்டு என்னோட பேனர் ஃபுல்லாகி புலிக்கொடியும் கொடியையும் நான் ஏற்றினார். அப்பொழுது ஆர்ப்பாட்டக்காரர்கள் என்னை கேட்டார்கள், குணா நீங்களே இதுக்குள்ளுக்கு போய் நிற்கிறீர்கள், அது எங்களுக்கு அவமானம் அல்லவான்னு கேட்டார்கள். அது வரைக்கும் என்னுடைய எதுக்குமே அங்கே நான் செய்யவில்லை. ஏன்னா ஹெல்த் எனக்கு அப்ரூவல் தரவில்லை. ஆகையினால நீங்கள் வெயிட் பண்ணுங்க தேவாசர், நான் என்ன செய்யப்படணும் உங்களுக்கு தெரியாது. அப்புறம்தான் பார்த்தாங்க, வெளியில் நாங்கள் கொடிகளோடு தெரிகின்றோம், நீங்கள் நடுவிலே இருந்து எங்களை அவமானப்படுத்துகின்ற கேள்வி என்று வந்தது. அங்கே அவமானப்படுத்துவதற்கு நான் யாருக்காக வந்தேன்? என்னுடைய உணர்வையும் என்னுடைய உள்ளத்து சிந்தனையும் என்னுடைய விருப்பத்தை காட்டுறதுக்கு தான் நான் அங்கே வந்தேன். நான் கடை போட்டு உழைக்க வரவில்லை. இதில் வர நிதியில நீங்கள் யாரும் தப்பா நிற்க வேண்டாம். நான் போட்ட முதல்ல எடுத்து போட்டு நான் எல்லோரிடம் உண்மையை சொன்னால் 4 பேரிடம் 5000 21,000 $21,000 வாங்கிட்டேன்.
இந்த கடையை நம்பி இருந்தும் இந்த அண்ணன் சொன்ன மாதிரி வியாழக்கிழமை நாங்கள் அடிச்சு கேட்டுனாங்க, இப்படி பிரச்சனை, இதை தடை சொல்ல சொல்லி நீங்கள் எல்லாம் பேக்கப் பண்ண சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களுக்கான தக்க பாதுகாப்போட உங்களுக்கு நிறைய வருமானத்தோட இந்த நிகழ்வு 10வது வருடம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்று சொல்லி எங்களை உறுதிப்படுறாங்க. இருந்தும் புலிக்கொடி போட்டது தவறு என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் புலிக்கொடி பறக்க விட்டது அவர்களே தேசிய தலைவருடைய படத்தோடு தலைவருடைய பாட்டு போட்டார்கள். வேறு வழி இல்லாமல் இசை கலைஞர்கள்லாம் சென்ற பின்பு அங்கே கரியோக்கியில் பாடினார்கள். அப்போ அந்த எங்களுடைய போராட்டத்தின் வடிவத்தை பார்த்தீர்கள், எங்களுடைய மக்கள் அவ்வளவுக்கும் குழப்பியவர்கள். அந்த பாட்டு போகும்போது அதே பாட்டை இங்கே போராட்டக்காரர்கள் போட்டார்கள். அதை குழப்பும் வகையில் இல்லை, அது அந்த உணர்வை வெளிப்படுத்தினார்கள். அப்போ உங்களுக்கு கடைசியாக தலைவரும் தேசியம் தானே தேவைப்பட்டுச்சு அவர்களுக்கு. அப்போ உங்களுக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்தவர்கள் எப்படி அந்த அந்த தலைவரை கையில் எடுத்தார்கள்? அது என்னவென்று சொல்வது, இப்பொழுது உண்மையில சொல்லக்கூடாது. சில பேர் இங்கே தொப்பி கட்டிகள் என்று சொல்வார்கள். அவர்கள் உண்மையாக அந்த நேரம் பெல்ட்டி அடிச்சிட்டார்கள். ஏனென்றால் இந்த மக்களோடு தாங்கள் இசைவாக செல்லாவிட்டால் இந்த நிகழ்வு வேற மாறி தலைகளாக மாறிவிடும் என்றதற்காக. உண்மையாக நான் இதுக்கு சரியான பதிலுக்காரன் என்னவென்று சொன்னால், நான் அங்கே பாட்டுப்பட்டி வைத்ததிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கும் என்ற பாட்டில் போனது தமிழீழ விடுதலை பாடல்கள் காணங்கள் தான். அந்த பாடலை நிறுத்துவதற்காக அவர்கள் எடுத்த முடிவை அந்த பக்கத்தில் கடைக்கார தம்பிக்கு தெரியும். எத்தனையோ தடவை போலீஸ்காரரை அனுப்பினார்கள், எத்தனையோ தடவை தங்களோட ஸ்ரீபடர்கள் அனுப்பினார்கள், எத்தனையோ தடவை வலங்கேஸ் அனுப்பினார்கள். கடைசியாக அந்த அந்த நிகழ்ச்சி நடத்தின தலைமைப்பிடமே நேரடியாக வந்தது. அவர்கள் வரும்பொழுது நான் அவர்களுக்காக போட்ட பாடலை நீங்கள் யாருமே கேட்டுக்க மாட்டீர்கள். நடந்து வந்த பாதையினை திரும்பி பாருடா, நாசவேல செய்த நீயும் வருந்து வாயடா. இன்றைக்கு உண்மையில அந்த பாட்டுக்கு இன்றைக்கு அதுக்கான அர்த்தம் இங்கே நடக்கிறது. உண்மையில அவ வருந்தி கொண்டான் இருக்கணும். அவ வருந்தினம் என்று சொன்னால் என்ன காரணம் என்று சொன்னால், இதுல இருக்கிற அவைகளுக்கு ஊண்டு சக்தியாக இருந்த இந்த அங்காடிகள் போடுகின்ற, அதாவது என்ன சொல்றது, இந்த உண்மையாக அவர்களுக்கு சப்போர்ட் செய்தவைய அவமதித்திருக்காங்க. அந்த அவமானப்படுத்தியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு உண்மையில இந்த வர்த்தகர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய உள்ள குமரங்களை இங்கே சொல்ல வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக நீங்கள் இந்த பாடலை கேட்டீர்கள். அந்த பாடலுக்கு சரியான விளக்கத்தை நான் சொல்றேன். இந்த பாடலை நான் ஒரு தடவை அங்கே ஒலிக்க விடவில்லை. 5 முறை அவர்களின் காரியாலயம் நோக்கி என்னுடைய வானொலி பற்றி அவரை நேரவே நோக்கி பாடிக்கொண்டே இருந்தது. இறுதி கட்டத்தில் நானே ஒரு கரோக்கியில் பாடகன், நானும் மேடை பாடகன், நானும் எத்தனையோ கலைப்பண்பாடுகள் பாடியிருக்கின்றேன், இத்தாலியிலும் பாடியிருக்கின்றேன், கனடாவிலும் இப்பொழுதுதான் 1-2 பாடல் பாடிருக்கேன். அதை நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன், நீங்க பார்த்துருக்கீங்க. அந்த உணர்வோட அந்த பாடலை நான் கரோக்கியில் அவர்களுக்கு முன்னால் பாடினேன். அங்கே நடந்தது இலங்கையிலே அவர்கள் கைசாத்திட்டது, அவர்கள் வாங்கின பெட்டிகள் எல்லாத்தையும் அந்த பாடலை நான் புகுத்தினேன். பார்க்கும் பொழுது மேடையில் அங்கே புரோக்கா நடக்கவில்லை. மக்கள் முழுவதும் அண்ணாமலை உணவகத்துக்கு முன்னாலே குழுமினார்கள். யாவர நோக்கத்தில் வரவில்லை, வாங்க வரவில்லை, என்னுடைய பாடலை பார்ப்பதற்காக தான் வந்தார்கள். அப்பொழுது கடைசியாகத்தான் அந்த நிகழ்ச்சியை தொகுப்பாளர் என்னை கூப்பிட்டு கேட்ட ஒரே ஒரு கேள்வி, குணா நாங்கள் உங்களோட பேசலாமான்னு கேட்டார். அப்ப நான் சொன்ன தாராளமாக பேசலாம், நீங்கள் என்னுடைய அவற்றை பேரை சொல்லுங்க. அவற்றை பேர் உண்மையிலே நான் தெரியாது. அவர் தான் அந்த தலைமை, அவர் தான் அங்கே எங்களோட நாட்டில் நடந்த கைச்சாத்திட்ட இதுக்கு மன்னிப்பு கேட்டவர். அவருடைய பேர் உண்மையில தெரியாது. ஏனென்றால் இந்த வருஷம் நான் அந்த கூட்டத்துக்கோ என்னதுக்கோ நான் அங்கே போக முடியவில்லை. அவர் தான் மேடையிலே அந்த ஆரம்ப நிகழ்ச்சியிலே நாங்கள் செய்தது தவறு, முதல் நாள் வடிவாக தவறு, அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னார்கள். உண்மையில் என்னுடைய குடும்பத்தில் 10 பேரை கொண்டு எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நீங்கள் யாராவது ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுக்கு ஏற்றுக்கொள்வீர்களா? இல்லையா? கொள்ள முடியாது. ஆனால் அப்படியான ஒரு துரோகிகளோடு சேர்ந்து இலங்கை அரசோடு சேர்ந்து கைச்சாத்திட்டு எல்லாத்தையும் செய்து போட்டு இன்றைய இலங்கையில் நடந்த போர் குற்றம் நடக்கவில்லை என்று கைச்சாத்திட்டவர்கள் எங்களிடம் மன்னிப்பு கேட்டால் பாதிக்கப்பட்டவன் நான். இங்கே இருக்கின்ற வர்த்தகர்கள் தவிர மக்கள், அந்த மக்களின் குரலை நசிக்கும் அளவுக்கு இங்கே அவர்கள் இயங்குகின்றார்கள். அப்படி இயங்குவதற்கு இது இலங்கை அல்ல, இது ஒரு மல்டி கல்ச்சர் கண்ட்ரி. இங்கே அனைத்து உலக மக்களும் வாழ்கின்ற இடம். அவர்களின் சட்டத்திட்டத்தை மீறி நாங்கள் நடக்கவில்லை. உண்மையாக அன்று வந்த ஆர்ப்பாட்டக்காரர்களோட என்னை அதுக்கப்புறம் எந்த கடையில நல்ல வடிவாக என்னுடைய தம்பியின், என் மச்சான், என் நண்பனின் கடையில் இலவசமாக உணவு கொடுத்தோம். ஏனென்றால் அவர்களை நாங்கள் இன்னும் உத்வேகப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும். நாங்களும் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. அவர்களின் சொல்லை கேட்டு அங்கே என்ன செய்வது, அவர்களோடு இசைவாக சென்றோம். ஆனால் எங்களுடைய தொழில் நிமித்தம் இந்த பாடலை நிகழ்ச்சியை முடிக்கிறேன். இந்த பாடல் பிரச்சனையை அவர் என்ன கேட்டவரக்கா
அப்ப நான் சொன்னேன் வந்து என்ன கேட்கிறேன், அவர்கிட்ட பேர் உண்மையிலே யாருக்கும் தெரியுமா? அந்த தமிழ் காங்கிரஸ் தலைவருடைய பேர் யாருக்கும் தெரியுமா? யாருன்னா ஓகே, அந்த குமார் ராமநாதன். அவர் ஆரஞ்சு கலர் புல் அவர் அங்கி போட்டு வந்தான். அங்க வந்து எல்லா மக்களிடையும் இலங்கையில் குமார் ரத்னமோ எந்த ரத்னமோ எனக்கு தெரியாது, அந்த ரத்னம் வந்து என்ன கூப்பிட்டார். நான் அவரை சொன்னேன், நீங்கள் என்னுடைய கடைக்குள்ளே வாருங்கள், ஏன்னா நான் கடைக்கு காசு கொடுக்குறோம், இந்த 2 நாளைக்கு தான் இந்த கடை இருக்கு, நாளைக்கு இது கவர்மெண்ட் ஏரியா, நீங்க உள்ளே வாருங்கள், நாங்கள் பேசுவோம். அவர் சொன்னார், நான் உள்ளே வர முடியாது, நீங்கள் கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னா சைட்டுக்கு வாங்க என்று கேட்கும் பொழுது அவர் என்னை கேட்ட முதலாவது கேள்வி, இந்த பாடல் பட்டியை உடனடியாக நிப்பாட்ட வேண்டும். நான் கேட்டது, இந்த பாடல் பட்டியால் உங்களுக்கு என்ன அவமானம்? பக்கத்து கடைக்காரருக்கு சத்தம் பிரச்சனை இருக்காம நிப்பாட்ட சொல்லி பக்கத்து கடைக்கார தம்பி அங்க நிற்கிறார். அவர்களிடம் போலீஸ்காரன் போய் கேட்டார். ஒரு போலீஸ் அதிகாரி மூலம் தான் செய்தவங்க. அவங்க வந்து தம்பி மூலம் அந்த பாட்டு பட்டியா தொந்தரவு வந்ததா? சத்தமா சொல்லுவோம் இல்ல. ஆனா அந்த தம்பி அந்த பக்கத்து கடைக்கு தொந்தரவு இல்லை, ஆனா இவர்களுக்கு தொந்தரவு. ஏனென்று சொன்னால் இந்த பாடல் தங்களுக்கு எதிர்பாடல், எதிரிகள் என்ற பாடல், நாங்க துரோகிகள் என்ற பாடல், மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உயிர் நீத்த அந்த மாவீரர்களின் பாடல் அவர்களுக்கு துரோகத்தனமா தெரிகிறது. ஆனா அதே பாடலை தான் கடைசியா போட்டவே அதுதான் நான் நினைப்போம். இப்ப நடந்த சம்பவம் என்று சொன்னால் இந்த பாடலை நிப்பாட்ட வேண்டும் என்றால் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கான பதிவுகள் ரெக்கார்டிங்குகள் என்னை சுற்றி வந்தவர்களிடம் சொன்னேன், பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்பொழுது அவர் கேட்ட கேள்வி, இந்த பாடலை நான் நிப்பாட்டுவதாக இருந்தால் இதை நான் நிப்பாட்டி வண்டி கேட்கிறேன், அங்க ஒழிக்க வேண்டும், அங்க ஒழிச்சால் ஒழிய இல்லைன்னா அந்த பாடலை ஒழிய முடியாது. அப்படி சொன்னதால் தான் ரெட் கார்பெட்டிலும் சரி மேடையிலும் சரி கரோக்கி அவர்கள் இசையமைத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் நினைத்தது போல அங்கு எதுவும் நடக்கவில்லை. அதுக்கப்புறம் தான் பாடல் நிறுத்தப்பட்டது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த பாடலோடு சேர்ந்து சினிமா பாடலையும் கலந்து தருவதாக கேட்டார்கள். கும்பிட்டு சொன்னேன், என் உறவே அன்பே, இந்த பாடலுக்கு இருக்கின்ற மரியாதையும் உணர்வையும் நீ கொச்சப்படுத்த வைக்கின்றாய், தயவு செய்து போட்டால் விடுதலை காணங்கள் மட்டும் போடு, இல்லையே தமிழ் இந்த உங்களோட சினிமா கூத்தையும் போடுங்கள் என்று நான் அங்கே கூறுகின்ற பொழுது அவர் அதை போட்டு மிஸ் பண்ணி எங்களோட அந்த உணர்வை கெடுக்க பார்த்தார். அதுக்கு நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒன்றில் 5 பாடல் விடுதலை பாடலை போடு, 5 பாடல் உங்களோட கூத்தாடி என்ற பாட்டை போடும், எனக்கு அந்த பாட்டு விளங்க இல்லை என்று சொன்னதற்கு அவர்கள் தொடர்ந்து ஒன்றை விட்டு ஒன்று சினிமாவும் தமிழ் ஈழம் சோகையும் போட்டார். ஆனால் 2 பாடல்கள் போடும் வரைக்கும் நான் அந்த கடையில் நின்று, எனக்கு இந்த கடையில் வியாபாரம் செய்யறதானே ஒரு சாமான் இல்லை, உடனே நான் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் போட்டு வாங்க, பிறகு 10 பாட்டுக்குள்ளாக சினிமா மோதலே போயிட்டு வந்தது. திருப்பி நான் அங்கே போகும்போது என்னுடைய நண்பனையும் கூட்டிக் கொண்டு தான் போனேன், இன்னொரு கடைக்காரர் உதவியாளர் கூட்டினா, நண்பா பாத்தியா அவர் தான் அங்கே நிற்கிறார், நீங்க கேளுங்க இல்லையா, அவர் தான் அதுக்கு உதாரணம், அவரை காட்டாதீங்க யாரும் என்று சொன்னால் அவர் சொன்னார், மச்சி பாட்டை மாத்திட்டாங்க. நானும் அவரும் அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது என்னை கண்ட உடனே பாடலை மாத்தினார்கள். மாற்றும் போது அந்த என்ன டண்டனா டொண்டன் அவனுடைய பேர் தயவுசாட்டு நிறைய சொல்லுங்க. இந்த தமிழ் காங்கிரஸ் சில தலைவர் படத்தில் வைத்தவர் சுடுதண்ணி டண்டன். அந்த டண்டன் வந்து எனக்கு வந்து சொன்னார், பாட்டு போட முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிப்பார். அதுக்கு என்னுடைய பதில் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த இடத்துல நீ பாட்டு போடலன்னு சொன்னா என்னுடைய பாக்ஸில பாடல் மீண்டும் ஒலிக்கும், உங்களுக்கு நேர ஒலிக்கும், முடிஞ்சா நீ என்ன முட்டிப்பார். நான் சன்னிதனமாக கேட்கிறேன், முடிஞ்சா நீ என்ன முட்டிப்பார்னு சொல்லி போட்டு நான் போய் அங்க பாட்டு போட டண்டனுடன் ஓடிப்பேன், டொண்டனக்கா ஓடிப்பேன். போலீஸ் அதிகாரியோட வந்தார். அவர் வந்த டாண்டன் உடனடியாக என்ன செய்தார் தெரியுமா, தன்னை தரைக்குறவாக நான் பேசிவிட்டேன், வார்த்தை பிரயோகம் செய்து விட்டேன் என்று சொல்லி போலீஸ் அதிகாரிகள் என்னை அரெஸ்ட் பண்ணுவதற்காக அங்கே வந்தார்கள். அதை கூட நான் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். என்னுடைய கடையிலும் அந்த கொடியையும் அந்த பேனரையும் எடுத்துக்கொண்டு நண்பர்களும் சொன்னேன், என்னுடைய நம்பருக்கு இந்த வீடியோவை எனக்கு போர்ட் பண்ணுங்க, இங்க நடக்க போற விஷயத்தை தயவு செய்து கும்பிடுகிறோம் எனக்கு எடுங்க, உங்களோட உதவி இதுவே போதும் என்று சொன்னதுக்காக அந்த தண்டன் எனக்கு கிட்ட வரல, அவர் கொஞ்சம் டொண்டனா தான் நின்றவர். ஆனா போலீஸ் அதிகாரிகள் வந்து சொன்னார்கள், நீங்கள் தரைக்குறவாக பேசியிருக்கின்றீர்கள், வாய் தகராறு செய்திருக்கின்றீர்கள், அதனால நாங்கள் உங்கள் மீது ஆக்ஷன் எடுக்க போறோம். போலீஸ் அதிகாரிகள் அவர்களே உங்களுக்கு வணக்கம், எனக்கு ஆங்கிலம் சரளமாக தெரியாது, தெரிந்தாலும் எனக்கு பேசவும் வராது, உங்கள் வார்த்தை எனக்கு விளங்கவில்லை, தமிழ் அதிகாரிகளை அழைத்து வாங்கன்னு சொன்னேன். அதுக்காக உண்மையிலே தமிழ் அதிகாரி வந்தார், என்னோட கேட்டு சொன்னார். அவர் கேட்ட கேள்வி, நீங்கள் யாரோ ஒருவர் இந்த நிகழ்ச்சி நடத்துனரை வந்து தரக்குறவாக பேசுகின்றீர்கள், அவதூறு வார்த்தைகள் பேசுகின்றீர்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா நான் உங்களுக்கு சொல்றதை நான் சொல்றேன், கூறினவரை இந்த இடத்துக்கு அழைத்து வாருங்கள், என்னை தவறாக உபயோகப்படுத்தவரை இந்த இடத்துக்கு அழைத்து வாருங்கள், அவர் வந்தால் அவரை நான் கதைத்த உரையாடிய விதம் உங்களுக்கு என்னவென்று சொல்லுங்கள். அப்ப அவர் கேட்டாரு,
என்ன நீங்கள் செஞ்சீங்கள்? ஓகே, நான் சொன்னேன் அந்த பாக்ஸிலே போடுற பாட்டு எனக்கு ஒன்றுமே விளங்க இல்லை. இது எங்கிற தமிழ் கலாச்சாரம். வெள்ளக்காரன் கொஞ்சம் கொண்டு வந்துட்டு டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. தமிழ் சினிமா படங்கள் உண்மையிலே எனக்கு விளக்கம் காணாது, உண்மையிலே அது விருப்பமும் இல்லை. என்னுடைய மொழி, என்னுடைய இனம் இன்று இந்த நாட்டிலே தமிழ் கலாச்சார நிகழ்வு தான் நடக்கின்றது. அப்ப நாங்கள் எங்கள் தமிழ் எங்களுக்காக உயிர் சிந்த தியாகிகள் என்ற பாடலை கேட்கறதுக்கு இங்கே யார் தடை விதிப்பது? இதுக்கு அவர் தந்த பதில், போலீஸ்கார் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியே சென்று தண்டனை லுண்டனாக பேசி அவரை சொன்னார், உனக்கும் அவருக்கும் ஏதாவது தவறாக இருந்தால் அதை வீட்டு பிரச்சனை வச்சுங்க, இதுல நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கேட்பதில் நியாயம் உண்டு, நீங்கள் சொல்வதில் நியாயம் இல்லை. அவர் உங்கள் தரக்குறைவாக பேசவில்லை. எனக்கு புரிந்த படத்தான் எங்களை கேட்க முடியும், ஆமா இல்லையா? அப்ப எங்கட இடத்துல நாங்கள் எங்க பாடலை கேட்க இவங்க தடை, எங்களது குரவலை நசிக்கிற காதுகளை பொத்துங்கள் சொல்ற மாதிரி நாங்கள் இப்போ இருப்பது இலங்கை இல்லை, நாங்கள் கனடாவில் வாழ்றோம். எதுக்கும் பயப்பட்டோம் என்று சொன்னால் 15 வருடமாக அனைத்துமே மௌனிக்கப்பட்டது. ஆனால் இன்றும் நாங்கள் மௌனமாக இருக்கின்றோம் என்று அந்த எலிகள் இன்று துள்ளி குதிக்கின்றன. இன்மையாக சொல்கிறேன், என் மனசுக்குள்ளே சொல்கிறேன், இனிவரும் காலங்களில் தமிழ் காங்கிரஸ் இதிலே எங்கேயோ ஒரு இடத்துல நிகழ்ச்சி நடக்கும் போது உங்களுக்கு முன்னுக்கு கொடிய தூக்கி மட்டுமில்லை, படையை இறக்கி போட்டு எந்த நிகழ்வையும் நடத்துவதற்கு நாங்கள் தடை விதிப்போம், தடை செய்வோம். இதுல இருக்க முழு உண்மையில் அங்காடி திருவாக்கள் இதுல வராதாக்களிலும் சில நேரம் அவர்களுக்கு கூலிகளாக இருக்கலாம், கரத்தாளர்களாக இருக்கலாம். அன்று வந்தவர்கள் என்று வரவில்லை, நான் கவலைப்படவில்லை, பேசவில்லை. அவர்களுக்காக தான் இந்த குரல் கொடுக்கின்றேன். ஆகையினால சத்தியமா சொல்றோம், இவர்கள் எங்களை அவமதித்தது கொஞ்சம் நெஞ்சமில்லை. இங்கே நீங்கள் இவர் சொன்னதை கேட்டீர்கள், நியூ மார்க்கெட்ல இருந்து எத்தனை, இன்னும் ஒரு அக்கா ஒட்டோவாவில் இருந்து ரக்கர் பிடிச்சு கொண்டு வரும் முதலே அவங்க கேட்டார்கள், இப்படி இப்படி பிரச்சனைக்கா நாங்க வரமாட்டோம், தயவு செய்து எனக்காகவும் புறப்படும் கொண்டு கேட்டாங்க. நாங்கள் அவர்களுக்காக தான் புறப்பட்டோம். அந்த அக்கா ஒட்டோவால இருந்து 8 பேரை வேலைக்கு கொண்டு இங்க ரக்கோட வந்த இடத்துல இங்க எங்களுடைய பாதுகாப்பு எங்களை பாதுகாத்த மக்கள் சொல்லை கேட்டு உடனே அவன் ஒட்டோவாக்கு திருப்பி போனவன். ஆனா அவர்களுக்கு என்ன இழப்பீடு? அவர்களுக்கு பௌத்துக்கு கொடுத்த காசு திருப்பி கொடுத்தே ஆகணும். ஏனென்றால் அவர்கள் அங்கே என்ன பண்ணவில்லை, அவர்கள் எந்த ஒரு தொழிலும் வியாபாரமும் தொடங்கவில்லை. ஒன்று. இரண்டாவது எத்தனையோ மக்கள் இங்கிருந்து வேலையிலிருந்து ஒரு அண்ணா எனக்கு அடிச்சார், குணா நாங்கள் எல்லாம் வர முடியாது, வேலை முடி எனக்கு 7 மணி 8 மணி ஆகும், அதுக்கு பிறகு நாங்கள் வர ரஃபிக்கா இருக்கும், ஆகையினால எங்களுக்கு சேர்த்து உங்களோட குரல் நீங்க கொடுங்கன்னு சொன்னாங்க. சேர்ந்து சட்டம் அடிக்க இருக்கிறீங்களா? இப்ப நாங்கள் உண்மையா சொல்ல போனால் யாராவது அண்ணா நீங்க சொல்லுங்க, கலைச்சு போனேன் இவரே சொல்லுங்க, லோஸ்டால சொல்லி எவ்வளவு இழந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குணா என்னிடத்த கூட்டம்போது நான் சொன்னேன், இது வந்து நம்ம சட்டம் மூலமாக தான் தீர்க்க முடியும், இது வந்து தனிப்பட்ட நபரால் ஒன்றும் ஆக போகிறதில்ல, அதனால நீங்கள் சட்ட வல்லுநரை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயருடைய பேரையும் அவருடைய நம்பரையும் கொடுத்துருந்தேன். அவர் வந்து பெரிய ஸ்ரீலங்காலேயே பெரிய லாயர், அவர் அமிர்தலிங்கத்தோட ஜூனியராக இருந்தவர். கையாளுற லோயர்ஸை சொல்லணும் இல்லை. ஆமாம், அவர் சொல்லி குணாவுடைய இதை சொல்லியிருந்தேன். நான் குணாவும் அவரோட பேசியிருக்கார். அவர் வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் அலுவலாக இருக்கிறதுனால ஆறுதலாக வந்து கதைங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் மூலமாக நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் ஆயத்தப்படுறோம். இதை விட ஒரு போராட்ட வடிவம் இருக்கு, அவங்களோட வர்த்தகர்களால் ஒரு போராட்ட வடிவம் என்ன, நிச்சயமாக இதை மீண்டும் ஒரு முற்றுகை போராட்டம் வர்த்தகர்களால் முன்னெடுக்கப்படும் பொழுதுதான் நான் நினைக்கிறேன் இது இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரும். இப்போ நாங்கள் ஊடகவியலாளர்கள் இங்கே இருக்கின்றோம், அதை கடந்து இதை மக்களிடம் கொண்டே சேர்ப்பதும் இவர்களுடைய முகத்திலேயே கிழிப்பதற்கும் நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்க போகிறீர்கள்? அடுத்த ஒரு போராட்ட வடிவமாக இதை முன்னெடுப்பீர்களா? அடுத்த முயற்சி என்ன எடுக்க வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற அனைத்து அங்காடி, அதாவது இந்த உணவு சாவடியை நடத்தினர்களுக்கு தான் சரியான இழப்பு. மற்றும் இந்த 71 பேரும் வெண்டர்மேன், இந்த வெண்டர்மேன் தான் நாங்கள் முடிவெடுக்கணும். இது நான் மட்டும் எனக்கான முடிவில்லை, இதில் இருக்க முழு வெண்டரும். இதில் ரவியன்னா உண்மையில் அவற்றை ஒபிசல் போய் நான் கெடுதலாக வந்து இதில் இருக்கிறார், அவருக்கு உண்மையில் நன்றி இன்னும் இருக்குது. மற்ற எல்லா வெண்டரும் சேர்ந்து நீங்களே சொல்லுங்கள், இனி ஒரு சிடிசி நடத்துகிற நிகழ்ச்சியில் யாராவது வெண்டர் நீங்கள் மறுபடியும் மீண்டும் அவர்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் செல்வீர்களா? வியாபாரம் நோக்கியத்தோடு செல்வீர்களா, செல்ல மாட்டீர்களா?
செல்வீர்கள் என்றால் கை வைத்துங்கள், செல்ல மாட்டோம் என்றால் கீழே தான் வைத்துங்கள். ஓகே, தட்டுங்கள். நாங்கள் கடைசி வரைக்கும் செல்ல மாட்டோம். நான் செல்ல மாட்டேன், நீங்கள் செல்வீங்களா? செல்வீர்களா? இல்லை, யாருமே செல்ல போவதில்லை. அப்படியானால் இனிவரும் காலங்களில் சிடிசி இந்த கனடாவில் எந்த தெருவையாவது எடுத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துமா இருந்தால் அதற்கு எந்த வர்த்தக சாவடி உறவினர்களும் நண்பர்களும் நாங்கள் சமூகம் அளிக்க மாட்டோம். அப்படி அது அளித்தால் நாங்கள் அவர்களின் செல்வாளர்களாக அறிவோம். மற்ற வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கேளுங்கண்ணா. எல்லாராலும் பதில் சொல்ல முடியாது, சொல்லக்கூடியவர்களும் கேளுங்கள். சட்ட நடவடிக்கை உண்மையில் கரமாக நடக்கும். அக்கா, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. ஒன்றும் கேட்குறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அருள். நான் மாக்கமன் மெடிக்கலில் உள்ள தமிழ் மோலில் உள்ள அங்காடி தெருவில் நாங்கள் ஏஎன்எஸ் ஆலோசனை சேவைகள் என்ற ஒரு சமூக பணியை நடத்தி வருவோம். அதில் நாங்கள் அகதி கோரிக்கை சம்பந்தமான தற்பொழுது நாட்டில் நடைபெறுற ஒரு சமூக பிரச்சனையில் இது முறையாக இருக்குது. அப்படி ஒரு சீரியஸான விஷயத்துக்காகத்தான் நாங்கள் இந்த இவ்வளோ பிரச்சனை தெரிஞ்சும் நாங்கள் அங்கே சென்றிருந்தோம். எனக்கு தெரியும் அங்கே நுழைஞ்சு அப்படி ஒரு வியாபார நோக்கத்துக்காக நாங்கள் நுழையவில்லை. அதுக்கு நான் முன்னதாக மன்னிப்பு கேட்கிறேன். வியாபார நோக்கத்துக்காக நான் செல்லவில்லை. நான் செய்கிற சேவைக்காக மக்களிடம் வெளிப்படுத்துவதற்காகத்தான் அந்த அங்கே ஆஃபீஸ் போட்டு அதுக்குரிய நடவடிக்கையை நாங்கள் ஈடுபட்டோம். இது என்னுடைய முதலாவது கருத்து. அடுத்தது 2 கருத்துக்கள், அடுத்தது ஒரு வினா என்னிடம் இருக்கிறது, அதை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். 2 கருத்துக்கள். அதில் முதலாவது கருத்து வந்து என்னன்னு சொன்னால், இப்படி ஒரு பெரிய நிகழ்வு கனடாவில் அதிகம் பிரபல்யமானதும் 10ஆம் ஆண்டு விழாவானது ஒரு சிறப்பு வாய்ந்த நடைபெற்று முடிய வேணும் என்ற இதில் தான் அவங்க ஒழுங்குபடுத்துகிறாங்கன்னு நாங்கள் நம்பினோம். ஆனால் அதுக்கு எதிர்மாறாக நடந்து முடிஞ்சது. அதுக்குரிய கருத்து என்னுடைய என்னன்னு சொன்னால், இப்படி எதிர்ப்பு நடவடிக்கைகளில் இப்படி ஈடுபட இருந்த இது மக்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முதலே இந்த அமைப்பு வந்து 3 மாதத்துக்கு முதலே இந்த அங்காடிகளை போடுறதுக்கு அவங்களோட விண்ணப்பங்களை கேட்டு எல்லாரும் போட்டது. இப்போ நான் என்னுடைய முதலாவது இந்த கருத்தில் முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு சொன்னால், அப்படிப்பட்ட அமைப்பு இப்படி ஒரு நிகழ்வை அதுவும் 10வது செய்கிறதுக்கு ஆயத்தமாற அதே சமயத்தில் அவங்களோட இந்த அமைப்பு மேற்கொள்கிற இந்த விடயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு எங்களோட தமிழ் அமைப்பு ஒன்று கூடினதை வரவேற்று அந்த எதிர்ப்பை வந்து மக்களுக்கு மத்தியில் அதே 2 மாதத்தில் வந்து வெளிப்படையாக தெரியப்படுத்தின பட்சத்தில் இது முற்றுமுழுதாக ஒழுங்காக இது புறக்கணிக்கப்பட்டிருக்கும் என்றது என்னுடைய ஒரு கருத்து. 2வது இன்னொரு கருத்து என்று சொன்னால், இந்த நிறுவனமானது, இந்த அமைப்பானது, சிடிசி அமைப்பானது எல்லாருக்கும் ஒழுங்குபடுத்தி தாரன்னு சொல்லி சத்தியம் செய்து இப்படி ஒரு துர்பாக்கிய நிலையத்துக்கு கொண்டு விட்டது கொண்டு அவங்களுக்கு ஒரு தொடர்பு எல்லைக்கு அப்பால நிற்கிறது, அது கனடாவில் நிற்கிறது மிகவும் ஆச்சரியத்துக்கு உள்ள இருக்குது. அவங்க அதுக்கு பாதுகாப்பு காரணம் சொல்கிறாங்க. கனடாவில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணுறது ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விடயமாக இருக்குது. இது என்னுடைய 2வது. அடுத்தது 3வது வினா வந்து, இப்போ எங்களோட இந்த பாதிக்கப்பட்ட அண்ணா சொன்னது போல் 71 அங்காடிகள் எல்லாரும் ஒற்றுமையாக சேரும் பட்சத்தில் தான் எங்களுக்கு ஒரு இதுக்குரிய தீர்வு வரும். எனக்கு இப்போ இதில் வந்து தான் தெரியும், எனக்கு என் போன்ற இது அங்காடி போட்டாக்களுக்கு 1500 ரூபா ப்ளஸ் டேக்ஸை தான் போனேன்னு நான் நினச்சி வந்தேன். பட் இங்கே வரத்தான் குறைஞ்சது தெரியுது. 20,000 25,000க்கு மேலேயும் லொஸ் பண்ணி நான் இது அங்காடி போட்டாக்கள் இது கூட மக்களுக்கு தெரியாது. அதையும் தயவு செய்து தெரியப்படுத்தணும். ஸோ இதுக்கு என்ன முடிவுன்னு சொல்லி எனக்கு தெரியலை. மற்றது இன்னொரு கருத்து அல்லது கேள்வி, அடுத்த வருடம் இதே ஆண்டு அதே மாதத்தில் இப்படி ஒரு நிகழ்வை மக்களுக்காக எந்த அமைப்பாவது முன்னெடுத்து நடத்தத்தான் வேண்டும். அதுக்குரிய ஏற்பாடு இப்போவே தயவு செய்து ஆரம்பிங்க. அது வேற பிரச்சனை, இது வேற பிரச்சனை. ஏன்னா யார் பாதிக்கப்பட்டாலும்
ஒரு தமிழ் விழா வந்து நிறுத்தப்படக்கூடாது அடுத்த வருஷம். ஏன்னு சொன்னால் அது எங்களோட அடையாளம். அடுத்த வருஷம் அது எங்கேயோ ஒரு அந்த இடத்துல நடக்கணும். அது எங்களோட அடையாளம். இல்லை மைக்கில் தமிழ் மக்களுடைய விழாக்கள் சிறப்பாக நடக்கணும். அது உண்மையில வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் இனப்படுகொலையான இனப்படுகொலைக்காக போராடி கொண்டிருக்கு. இன்றைக்கு எங்களுடைய தாயத்தில் எங்களுடைய மக்கள் போராட முடியாமல் அவர்களுடைய குரல் வலைகள் நசிக்கப்பட்ட நிலையில இனப்படுகொலைக்கு போராடி கொண்டிருக்கின்ற இந்த புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய குரலாக இருக்க வேண்டியதான் இந்த மண்ணில் இருக்கிற அமைப்புகளை ஒழிய எங்களுக்கு எதிராக மக்களுடைய ஆணையை பெறாமல் குலத்திலேயோ நிலத்திலேயோ ஆண பெறாமல் அவர்களாக ஒரு இமாலய பிரகடனத்தை செய்துவிட்டு வந்து அவர்கள் இந்த மண்ணில் எங்களுடைய அமைப்பு என்று சொல்லி இருக்கிறார். அவர்கள் செய்கின்ற நிகழ்வு அந்த மேடப்பிழை களம்பிழை அப்படி ஒரு நிகழ்வுல போய் தமிழ் மக்கள் ஆதரவு கொடுக்கிறதோ வர்த்தகர்கள் ஆதரவு கொடுக்கிறதோ நீங்கள் உங்களுடைய இனத்துக்கு செய்கின்ற ஒரு தவறு என்பதை தயவு செய்து தாழ்மையோடு விளங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு அங்கே போராடி எல்லா மக்களுக்கும் தெரியும். நாங்கள் ஒத்துமை யாருக்காக வரவில்லை. அங்கே நின்றவர்கள் எல்லோருக்கும் முள்ளிவாய்க்கால் காட்சி தான் இந்த கண்ணுக்குள்ள வந்து நிற்குது. அத்தனை இனப்படுகொலை ஒன்றல்ல இரண்டுல முள்ளிவாய்க்கால் வரை மட்டுமல்ல இன்றும் தொடர்கின்ற இனப்படுகொலைகளைத்தான் நாங்கள் கண்ணுல வச்சிருக்கிறோம். அப்ப அவர்கள் சத்தம் இல்லாமல் இமாலய பிரகடனம் செய்து நடந்ததெல்லாம் ஒன்றுமில்லாமலாக்கி இன்று இலங்கை அரசாங்கத்தோடு ஒத்தோடிகளாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அதை நாங்கள் அனுமதிக்கப்படாத உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. அனைத்து தமிழ் மக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. அது யார் செய்தாலும் அவர்கள் செய்கின்ற விழாக்கள் அவர்கள் கலை விழாக்களுக்கோ தெரு விழாக்களுக்கோ அல்லது நிகழ்வுகளுக்கோ எதிரானவர்கள் அல்ல. ஆனால் எங்களுடைய இனத்தை குளிதோண்டி புதைத்தவர்கள் நடத்துகின்ற விழாக்களுக்கு தயவு செய்து உங்களை கரங்கூப்பி கேட்கின்றேன், துறையாக நிற்கார்கள். ஏனென்றால் இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு காணாமல் அழிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய நாள் ஆகஸ்ட் 30ஆம் தேதி. எங்களுடைய அம்மாக்களை பாருங்க, 150க்கு மேல் பெற்ற அம்மாக்கள் செத்துட்டு அம்மா ஐயாக்கள் செத்துட்டு இருக்கிறார். அவர் தங்களை பிள்ளைகளை கேட்டு கையில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை எங்கேயும் போராடி கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நாங்கள் எல்லாரும் பதில் சொல்ல வேண்டியதாக விழாக்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. எத்தனையோ கலை விழாக்கள் இருக்கின்றன. நாங்கள் அங்கே போகின்ற குழந்தைகளுடைய பெற்றோருடன் கேட்டோம், அங்கே தயவு செய்து இந்த விழாவை புறக்கணிங்கள் என்று சில பெற்றோர்கள் சென்றார்கள் நிகழ்ச்சி கொடுக்காம. எனவே அதை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் விழாக்களுக்கு எதிரல்ல. நீங்கள் எத்தனை விழாக்கள் செய்யுங்கள், எத்தனை விழாக்கள். நாங்கள் எப்பொழுதுமே தமிழ் மக்களுடைய இப்பொழுது நான் உண்மையாக நான் சொன்னேன், எனக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த இங்கே இனத்துக்காக விலகிய வர்த்தகர்களை நாங்கள் அடையாளப்படுத்தி அவர்களிடம் சென்று போய் பொருட்கள் வாங்குவோம். இந்த நகை மாளிகையெல்லாம் நாங்கள் ஆளுக்கு ஒரு பொட்டு தங்கமாவது வாங்குங்க, அப்படி அவர்களை ஊக்குவீங்கள் என்று இனத்துக்காக 60,000 இழந்து விட்டு வந்து நிற்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு வர்த்தகர்களை நாங்கள் இதன் மூலம் உங்களுக்கு பிரபலியம் என்பதோ வர்த்தக ஒரு நாள் வியாபாரம் அல்ல, காலம் முழுவதும் உங்களுக்கான அடையாளத்தை இந்த இனம் கொடுக்கும், வரலாறு பேர் சொல்லும். எனவே அந்த பணியை நீங்கள் தயவு செய்து வர்த்தகர்களோடு செய்யுங்கள் என்று தாழ்மையாக வேண்டுகிறேன். நன்றி சிவவதனியக்கா. உண்மையில் உங்களோட உணர்வு எங்களுக்கு உண்மையில் மெல்சிக்கப்பட்டது. காரணம் என்று சொன்னால் உங்களுடைய அந்த எங்களுக்காக கொடி தூக்கியவர்களை அவமதித்தும் நாங்கள் அவர்களோடு இணைந்து சென்றதால் அவர்கள் இன்று எங்கள் முகத்திலே வர்த்தகர் மீது கரியை பூசிவிட்டார்கள். யாரும் சிடிசியிலிருந்து இதுவரைக்கும் யாருடையும் தொடர்பு கொள்ளவில்லை. இருந்தாலும் அன்று வந்த வர்த்தகர்கள் இன்று அரைவாசி பேர் வரவில்லை. சில நேரங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான இதை செய்கிறோம் என்று உண்மையை சொன்னால் அவர்கள் அந்த படிவத்திலே சிடிசி அந்த படிவத்திலே சட்டத்தின்படி மேடை நிகழ்வு நடக்காத பட்சத்தில் எங்களுக்கான ஏதாவது வரி சலுகையோ அல்லது எங்களுக்கான ஏதாவது அதாவது நஷ்டஈடோ வழங்கப்படும் என்று இருக்குது. ஆமாம் இல்லையா? இருக்குது. ஆனால் நீங்களே சொல்லுங்கள், சனிக்கிழமை மேடை ப்ரோக்ராம் 8:30 8:45 நிற்பாட்டப்பட்டது. நின்றது. அதை அவர்களை ஒழுங்குபடுத்தாலோ அது அவர்களின் பிரச்சனை. அவர்களோட பிரச்சனையை முதலிலே பேசியிருந்தால் இன்று இந்த அளவு பிரச்சனை நடந்திருக்காது. இன்று நாங்கள் உங்களை அழைத்து பேசியிருக்க மாட்டோம். ஆனால் அவர்கள் அதற்கு செவி சாய்க்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் நினைக்கிறார்கள் இவர்கள் மௌனிக்கப்பட்டவர்கள் மானித்து விட்டார்கள், நாங்கள் எழுப்பி நிற்கின்றோம், எங்களை இவர்களால் ஒன்றும் பண்ண முடியாத என்ற காரணத்தால் தான் அவர்கள் அப்படியான இதை செவிமடுக்கவில்லை. அதனால இங்கே இருக்கின்ற வர்த்தகர்களை கூட அவர்கள் மரியாதை குறைவாக தரக்குறைவாக பேசினார்களோ இல்லையோ எங்களை அவமானப்படுத்துகிறார்கள். நாங்கள் அவர்களின் பணிமனை சென்று போயிருந்தோம், அங்கேயும் பணிமனையை பூட்டிவிட்டு ஓடிவிட்டார்கள். அடுத்த நாள் அவர்கள் பணிமனைக்கு போகும்பொழுதும் பணிமனையை துறக்க மாட்டோம்னு போயிட்டார்கள். இனிவரும் காலங்களில் இந்த
தமிழ் காங்கிரஸ் எந்த ஒரு மேடையோ எந்த ஒரு நிகழ்ச்சியோ எந்த ஒரு வீதி ப்ரோக்ராமுக்கோ நாங்கள் யாருமே அனுசரணையாக இருக்க மாட்டோம். அது நெஞ்சார்ந்த சத்தியம் பண்ணுறோம் உங்களுக்கு எல்லாரும். இதில் இருக்க முழு வர்த்தகர்களும் கடைசி வரைக்கும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக போக மாட்டோம். இருந்தாலும் அடுத்த வருடம் எங்கள் தமிழ தேசிய தலைவர் ஒரு கடைசி மாவீரர் நாள் உரையில் ஒரு வார்த்தைன்னு சொன்னார். 2008ஆம் ஆண்டு மாவீரர் நாள் நவம்பர் 27 சொன்னார்கள், உலக தமிழினத்தின் புலம்பெயர் வாழ் தமிழ் இளையோர் அமைப்பில் எங்களுடைய போரை நாங்கள் சமர்ப்பித்து விட்டு செல்கின்றோம். நீங்கள் தான் எடுத்து நடத்த வேண்டும் என்று. இன்று 15 வருடமாக இது நடந்திருக்கின்றது. எதுக்குமே நடக்கவில்லை. புலிகள் பதுங்கினால் எலிகள் துள்ளுகின்றது. அந்த எலிகள் தான் இந்த தமிழ் காங்கிரஸ். ஆகையினால இனிவரும் காலங்களில் அடுத்த வருடம் தமிழ் இளையோர் அமைப்பு இந்த நிகழ்ச்சிகள் இந்த மேடை புரோக்கங்கள் எல்லாத்தையும் எங்களுடைய தமிழம் சார்ந்த குரல் கொடுக்கின்ற மக்கள் மட்டும்தான் இதை செவிமடுத்து செய்ய வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் வர்த்தகர்களாகிய நாங்கள் எல்லோரும் உறுதியாக நிற்போம் என்று கூறிக்கொண்டு வேறு யாராவது பேசுவதற்கு இடம் இருந்தால் தயவு செய்து பேசலாம். அவர்களதை தான் அடுத்த முறை வரும். என்ன காரணம் என்று சொன்னால், சென்ற மாதம் சிடிஆர் வானொலி நட்சத்திர விழா நடத்தியது. அந்த நட்சத்திர விழாவிலே எல்லா அங்காடிகளுக்கும் மழை காரணமாக அவர்கள் எங்களை மரியாதையாக அழைத்து ஒவ்வொரு கடையாக வந்து உங்களை வாருங்கள் பேசுவோம் என்று சொன்னார்கள். ஆமா இல்லையா? பேசினார்கள். பேசிய பின்பு நாங்கள் யாருமே கடையில் இல்லை, மழைதானே இன்றைக்கு வியாபாரம் இல்லை என்று உண்மை சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமை மாலை எனக்கு மட்டும் நான் அந்த கடைக்கு கொடுத்த 3000 ரூபாய்க்கு வியாபாரம் நடந்தது. என்னுடைய தம்பிக்கு அன்று மேடையிலே புரோகிராம் இல்லை, மக்கள் வரவுக்காக அவருக்கு 6000 ரூபாய் வியாபாரம் நடந்தது. ஆனால் அவர்களும் எங்களுடைய நஷ்டத்தில் பாதியை உணவு விடுதிக்கு கொடுத்தார்கள், மற்றும் சிலருக்கு 4 பங்கு கொடுத்தார்கள். அப்படி ஒரு மனிதர்களை நாங்கள் அவமதித்து இப்பொழுது இப்படியான ஒரு மனிதர்களை இனக்காட்டி விட்டார்கள். உண்மையில் இந்த ஆண்டு 10வது ஆண்டல்ல, அவர்கள் பதுங்கி போற ஆண்டாக நடக்கும் என்றுதான் என்னுடைய உண்மையான ஒரு உளமாற நான் சொல்லுவேன். கட்டாயம் சொல்றேன். தமிழ் காங்கிரஸ் இந்த நாட்டில் கனடாவில் நான் இன்று விஜய் தனியாசலம் அவர்களுக்கு தொலைத்தொடர்படுத்தேன். அந்த பணிமனையிலிருந்து எனக்கு போன் வந்தது. திருப்பி நான் கூறினேன், இப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிறது, முடிந்தால் நீங்களும் சமூக அளிக்க வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுதுதான் அந்த பணிமனையிலிருந்து ஒருவர் கூறினார், அவர் வருவதென்றால் பலத்த பாதுகாப்பு தேவை, அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும் என்றதற்காக நாங்கள் செக்யூரிட்டிகளை பலப்படுத்தினாங்க. இன்கேஸ் அவர்களின் கரப்பாடு கூட இங்கே வரும், சிடிசி அனுப்பின கரப்பாடுகளும் இருக்கலாம், அது நானாக இல்லை, வேறு யாரும் இருந்தாலும் கூட நாங்கள் பயப்படக்கூடாது. இந்த தகவல் அவர்களுக்கும் போக வேண்டும் என்பதற்காக உங்களை எல்லாரையும் பரவழைச்சினாங்க. அதே நேரம் விஜய் தனியாசலம் எடுத்தளவு கூட ஹரியானந்த சகரி எங்களுக்கு எந்த ஒரு போலும் திரும்பி வரவில்லை. கேட்டதற்கு பணிமனை மூடப்பட்டிருக்கிறது, காரியாலயத்தில் வேலை நடக்கிறதால பணிமனை மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உண்மையில் நினைத்தேன், உண்மையாக இல்லை, அவர் வந்தால் இன்னும் இந்த என்ன சொல்றது, இந்த ஊடக பேச்சு வெளியில் போகும். எங்களோட முகத்தை யாருக்கும் தெரியாது. நாங்கள் சாதாரண சிறு தொழிலாளிகள், ஆமாம், சிறு வியாபாரிகள். நாங்கள் முதலை பார்க்க வரவில்லை. எங்களுடைய பணத்தை விட மிகுதி பணத்தை நாட்டிலே வாழுகின்ற ஊனமுற்று இன்று மண்ணுக்காக போராடிய மாவீரர்கள், அந்த மாவீரர்களின் குழந்தைகள் இன்றும் அனாதை விடுதிகளில் இருக்கின்றனர். அவர்களுக்காக நான் ஒவ்வொரு இடமும் நான் அதுக்கான இதுகள் செய்து கொண்டிருக்கிறேன். இதில் வர லாப நோக்கத்தை வச்சு நாங்கள் இந்த வியாபாரம் நடத்தவில்லை. ஆனால் இப்படி நஷ்டத்தை எங்களால் தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை. நித்திரையே இல்லை சொன்னால் நம்ம மனிதர் தூக்கம் வருதில்லை. இவர் அதாவது ஒரு இறைச்சி மீட் 80 கிலோ ஹீரோஸ். அப்ப நியூ மார்க்கெட்ல இருந்து அவ்வளத்தை கொண்டு 10 வீரகாரர்களை கொண்டு வார என்றால் அந்த மீட்டை வைக்கிறது அவற்ற இடத்துல ஸ்டோரேஜ் இருக்குமா? இருக்குதானே? இல்லை. அப்ப இந்த நிகழ்ச்சியை நினைச்சு இவர் எவ்வளவு கொண்டு வந்திருக்கார். அந்த மீட்டையும் நீங்களே நீ ப்ரோசன் பண்ணி வச்சு அந்த கஸ்டமர் கொடுத்தா அந்த மீட்டிலையும் அந்த சுவை இருக்குமா? இருக்காது. அப்ப அவர் என்ன செய்யணும்? அந்த மீட்டுகளை இதுக்கான இப்ப நஷ்டம் நாங்கள் கேட்க போனது முதல் நாள் எங்களுடைய கடைக்கு தந்த காசுல ஒரு அரைவாசி சிடிஆர் எங்களுக்கு தந்த மாதிரி நீங்கள் தரவீங்களான்னு கேட்கத்தான் போறோம். ஆனா இப்பொழுது சட்ட நடவடிக்கை மூலம் எங்களுக்கு நடந்த அனைத்து நஷ்டத்தையும் நாங்கள் கேட்க போறோம். நஷ்டம் உணவு சாவடி நடத்தின எல்லாருக்கும் தான் நஷ்டம். மற்றது இந்த என்னன்னு சொல்றது, சின்னாக்கள் விளையாட்டு உடுப்புடவை அவைகளுக்கும் நஷ்டம் தான். அவையோட பூத் காசையும் அவர்கள் திருப்பி கொடுக்க வேண்டும். கொடுக்கும் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றோடு அணைந்து விடாது. இது மௌனிக்கிறதுக்கான நேரம் இல்லை. நாங்கள் உண்மையில நான் சொன்ன மாட்டீங்க, வட்டிக்கு எடுத்து தான் இதை செய்யறாங்க. நாங்கள் சிறு வியாபாரிகள், எங்களிடம் காசு பணம் வச்சிருந்து செய்யவில்லை. பெரிய பெரிய நகைக்காலக்காரர்கள் 60-50,000 கொடுத்துட்டு அவர்களும் சட்ட நடவடிக்கை எடுக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் நாங்கள் குரல் கொடுக்கிறோம். இந்த குரல் அவர்களுக்கானதும் தான். அதனால அவர்கள் வரவில்லை என்று நாங்கள் கவலைப்படவில்லை. ஏன்னா அவர்கள் பெரிய பெரிய சட்ட வல்லுநரை வைத்திருப்பார்கள், அவர்களை கொடுத்து ஆட்சி செய்வார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியை அவர்களும் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் நேரடியில்.
என்னுடைய ஃபேஸ்புக்லேருந்து உங்களுடைய இதெல்லாம் லைவில் போய்கொண்டிருக்கும் நினைக்கிறேன். அதில் பார்த்து கொண்டிருப்பார்கள். உண்மையாக இனி வரும் காலங்களில் தமிழ் இளையோர் அமைப்பு என்று ஒரு அமைப்பு இங்கே இருக்கின்றது. 15 வருடமாக என்ன நடக்கின்றது தெரியவில்லை. உண்மையாக அந்த அமைப்பையும் இந்த எங்களை மக்களையும் அவமதித்து அங்கே சென்று நாங்கள் அவர்களோடு இணைந்ததற்கு உண்மையிலே எல்லாரும், இந்த வர்த்தகர்கள் எல்லாரும் இந்த எங்களுக்காக குரல் கொடுத்த மக்களிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். நாங்கள் உண்மையில தலைவணங்குகின்றோம். அவர்கள் இன்று எங்களுக்காக உதவிக்கரம்ன்றதுக்காக உண்மையில் எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஏன் அவர்கள் வரும்பொழுது கூட யாரும் எதுவும் என்னோட சொல்வது, யாரும் வேறொரு கெட்ட வார்த்தைகளோ எதுவும் இல்லை. எங்களுடைய குறைகளை கேட்டு எங்களோடு விஷயமாக அவர்களாக. ஆனால் கனடா சிடிசி தமிழ் காங்கிரஸ் எங்களுக்கு இன்று வந்திருக்கின்றார்களா? இல்லை. மற்ற அங்காடியாக்கள் நான் நினைக்கின்றேன் சில பேரிடம் அவர்கள் போன் எடுத்து தொடர்பு கொண்டு நாங்கள் உங்களுடைய பங்களிப்பை தாரோம், நீங்கள் போகாமல் விடுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். ஆமா இல்லையா? கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள். ஆகையினால அவர்கள் வரவில்லை. மற்றது இன்று வெள்ளிக்கிழமை மாலை சிற்றுண்டி சாலைகள் வைத்திருக்கின்றவர்கள் உண்மையாக சொல்ல போனால் டெஸ்ட் ஆஃப் ஜாப்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார்கள், தம்பி இன்று கடும் பிஸியாக இருக்கின்றது, அதனால எங்களால் வர முடியல, இருந்தாலும் நாங்கள் சமூகம் அளிப்போம் என்று சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி முடிய முன்னர் நாங்கள் வருவோம். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சிடிசி நடத்திய தெருவிழாவிற்கு பிறகு எல்லா வர்த்தக சாவடியிலும் அங்கே வர்த்தகம் போட்ட அதாவது உணவு சாவடிகளுக்கு இப்பொழுது மக்கள் செல்வது அரிதாகிவிட்டது. காரணம் உங்களால் சொல்ல முடியுமா? நாங்கள் அவர்கள் சொல்லை மீறி சென்றதனால் எங்களுடைய அதாவது உணவு சாவடிகளுக்கு இப்பொழுது தமிழ் பற்றாளர்களோ தமிழ் உணவாளர்களோ வருவதில்லை. சொல்லுங்க. கேள்வி இருந்தா கேளுங்க. சிறு வியாபாரி பெரு வியாபாரி என்பது முக்கியமல்ல. இப்போ ஒரு வியாபாரம் பண்றோம் அப்படின்னாக்கா நாங்க சொந்த காசுல பண்றது இல்லை. பேங்க்ல இருந்து லைன் ஆஃப் கிரெடிட்லயோ அல்லது கிரெடிட் கார்டுலயோ தான் எடுத்து பண்றோம். அப்ப அதுக்கு வட்டி கட்டி ஆக வேண்டும். அந்த உடுப்பு எடுக்கிறோம், நாங்கள் சில உடுப்பு கடந்த விஷயம் நாங்கள் உடுப்பு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இப்போ நாங்கள் இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் அந்த அளவுக்கு சரக்கு நாங்கள் எடுத்தோம். நாங்கள் எடுத்த சரக்குக்கு நாங்கள் இப்போ பேங்குக்கு வட்டி கட்டுறோம். இது இப்போ இந்த சிடிசிக்கு நம்ம கொடுத்த காசு அளவுக்கு கூட எங்களுக்கு வியாபாரம் இல்லை. அப்படிங்கும் பொழுது இது ஒரு பெருத்த நஷ்டம் எங்களுக்கு. அதோட இல்லை, நாங்கள் இதுக்கு உண்டான ஒரு இழப்பீடை எப்படியாவது பெற்றுத்தரும்படி எல்லோரும் கேட்டுக்கொள்கிறோம். சிறு வியாபாரிகள் சங்கம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு வேறு யாரும் கேள்வி இருந்தால் கேட்கலாம். சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு முறை போன முறை சொன்னீங்க ஒரு கிழமைக்கு முதலே கூப்பிட்டு சிறு வியாபாரிகளை கூப்பிட்டு வெண்டர்ஸை கூப்பிட்டு மீட்டிங் வைக்க வேணும். இந்த முறை மீட்டிங் அந்த ஒரு கிழமைக்கு முதல் வைக்கக்குள்ள இதில் ஒரு புறக்கணிப்பு போராட்டம் நடைபெறுதுன்னு சொல்லி உங்களுக்கு அறிவித்தல் தந்த வேணும். எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. போராட்டம் நடக்கும் என்கிற அறிவிப்பு எதுவுமே இல்லை எங்களுக்கும். எங்களுக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆமாம், இது ஒரு பொய் வதந்தி, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர நீங்கள் உங்களுக்கு போலீஸ் சப்போர்ட்லாம் நிறைய இருக்கும், கவலைப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் போலீஸ் சப்போர்ட் இருந்தது, இல்லைன்னு இல்லை அது. ஆனால் வியாபாரம் நடக்கலையே. வியாபாரம் நடந்தால் தானே ஒரு வியாபாரிக்கு சாப்பாடு. இல்லை, இந்த கேள்வி என்னன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இந்த சனிக்கிழமைக்கு முன்னாடி உங்களுக்கு இப்படி ப்ராப்ளங்கள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அரண்டி அதோட ஏதாவது இப்படி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற இருக்குது அப்படி இல்லை. ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் யாராவது இப்படி ஒரு நடக்குது, என்ன செய்யலாம், இதுக்கு நீங்கள் இதை செய்வீங்களான்னு சொல்லி நீங்கள் சிடிசிட்ட கோரிக்கை வச்சுருங்களா? நான் உங்களுக்கு சொன்னேன். நான் என்னன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு ஃபோன் பண்ணி என்னிட்ட கேட்டு நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன். இப்படி நடக்காதுன்னு சொல்லி நம்ம அது உண்மையா என்னன்னு கேட்க, இன்னொன்று அதெல்லாம் போய் வதந்தி, நீங்கள் வாங்கணும்னு தான் எங்களுக்கு சொன்னவே. அதெல்லாம் நான் வந்தேன், நான் வந்திருக்க மாட்டேன். உண்மை அதுதான். இன்னொன்று கேட்கும் சீரியஸ் வரும், கொஞ்சம் ஒரு நகைச்சுவையாக இருக்கலாம். ஆனால் சீரியஸாக கேட்குறேன்னு சொன்னால்
அவங்க வந்து தெரிஞ்சு கனடாவில் வந்து தங்களை பற்றி கலைக்கணும்னு சொன்னால் லோ ஷூ போடுறாங்க. இப்போ வந்து நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ மாக்கத்தில் ஒரு 10,000 இந்த இதன் இருக்குன்னா எத்தனை பேர் லோ ஷூ போட போடணும்னு தெரியாது. பட் இருப்பினும் நீங்கள் அந்த வெண்டர்ஸ் வந்து தங்களை வந்து இன்ட்ரப்ட் பண்ணுறீங்க, தங்களை ப்ளாப்றீங்கன்னு சொல்லி அவர் லோ ஷூட் உங்களுக்கு எதிராக தெரியுங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? தமிழ்ல சொல்லுங்க. அந்த லோ வழக்கு தொடர், அதாவது அவர்கள் சார்பாக அவர்களுக்கு ஊக்கப்படுத்த அவர்களின் சொல்லிக்கிட்டு சென்ற வெண்டருக்கு அவர்கள் வழக்கு போடுவார்கள், அப்படித்தானே? அவங்களோட பணி அதுதான். அவர்களை நாங்கள் அவமதிச்சதாக. இப்ப நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், நான் தப்பான வார்த்தையில் கதைத்தேன் என்று சொல்லி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியை கூட்டிக் கொண்டு வந்தார். ஆனா அந்த வழக்கில கூட அவரால் தப்ப முடியல. அவர் அந்த இடத்தை விட்டு ஓடிட்டார். அந்த அந்த டொண்டன் வந்து ஓடினதால எந்த வழக்கு போட்டாலும் என்னுடைய வெண்டர் மேல் நிக்கணுமோ இல்லையோ நான் நிற்பேன். இதை நான் உறுதியாக கூறுவேன். வழக்கு எந்த வழக்கிலையும் நான் தளர்ந்து போக மாட்டேன். இன்னொன்று வந்து நான் திரும்ப கேட்குறேன். நான் லாஸ்ட் டைம் வந்து அதே போன வருஷம் அதுக்கு முதல் வருஷங்கள் மறைமுகமாக புலிக்கொடி ஏற்றப்பட்டது. அந்த புலிக்கொடி ஏற்ற பிறகுள்ள வந்து அங்கே இதே சண்டை நடந்தது நான் பார்த்தேன். இந்த முறை ஆடு போட்ட பூத்தோ தெரியல. ஆனால் அவை இந்த ஒஃபிஷியல் இதுலேயே வந்து புலிக்கொடி இந்த ஒரு பூத் ஒன்று சொல்லி அது இருந்தது வந்து நீங்களே அந்த பூத்துக்கு சொந்தக்காரன் நான் தான். அந்த கொடியை ஏற்றிருக்கதான் அந்த பூத்தியை நான் எடுத்தேன். காரணம், அவர்களுக்கு முன்னாலே புலிக்கொடி, அதாவது எங்களை இந்த நிகழ்ச்சியை தடுப்பதற்காக வந்த அந்த நாட்டு பற்றாளர்கள், அவர்களை நாங்கள் துரோகிகள். இவர்களின் பார்வையில் அவர்கள் ஒரு பயங்கரவாதிகள். அந்த பயங்கரவாதிகளின் பெயரை சொல்லித்தான் இவர்கள் இந்த நாட்டிலே அகதி தஞ்சம் கூறினார்கள். ஆமாவா இல்லையா? அந்த பயங்கரவாதிகள் என்று இல்லை என்றால் நாங்கள் இன்று யாருமே இந்த கனடா மண்ணில் இருந்திருக்க முடியாது. அந்த பயங்கரவாதிகள் வார்த்தையை அந்த நாட்டை வந்து நாங்கள் இப்போ ஒரு தமிழர்களா உங்களுக்கு பாதிப்பு விட்டதாக சொல்றேன். நான் தாய் தொலைக்காட்சியிலிருந்து பேசுறேன். நன்றி அண்ணா. ஏனென்றால் நீங்கள் இங்க கூடினது முதல் கண் உங்கள் எல்லோருக்கும் நன்றி. வர்த்தகர்களால் பாதிக்கப்பட்ட பிறகு வந்ததுன்றதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கிறது. ஏனென்றால் இது வந்து இமாலய பிரகடன பிரச்சனை வந்து நீண்ட காலமாக பல மாதங்களாக நடைபெற்றுக் கொண்டு பல எதிர்ப்புகள் ஓடிக்கொண்டிருந்தது. நீங்கள் என்ன நோக்கத்துக்காக நீங்கள் உங்கள் வியாபாரம், அது கட்டாயமாக வியாபாரிகள் முன்னேற வேண்டும், அதற்காக நீங்கள் அந்த தளத்துக்கு போயிருப்பீர்கள். ஆனால் ஆரம்ப காலத்தில் இருந்தே இதுக்கு எதிர்வினை ஆற்றிக்கொண்டு பலர் எதிர்வினை என்ற இது எமக்கு எதிரான ஒரு செயல்பாடு என்று பலாயிரக்கணக்கான மக்கள் உலகம் பூராக, என்னோட கேனடா உலகம் பூராக இதற்கு சிடிசிக்கும் பிடி அங்காத பிரிட்டிஷ்ல இருக்கிற ஒரு அமைப்புக்கும் எதிராக கொடி தூக்கி கொண்டு உலகம் பூரா இருக்கிற தமிழ்கள் வந்தவர். இந்த நிகழ்வு நடக்க பிறகு முதல் உங்களுக்கு தெரியும், சிடிசி பொங்கல் விழா நடத்த இருந்தது, அது நடைபெறாமல் போனது மக்களின் எதிர்ப்பு. நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இங்க வந்து வர்த்தக இதை அங்க அமைத்தீர்களோ எங்களுக்கு தெரியாது. சில நேரம் நீங்க உள்ளுக்கிருந்து எங்களோட தமிழர் வெளியே காட்டுறதுக்கு நீங்கள் உதாரணமா சொன்னீங்க, நான் புலிக்கொடியை வச்சேன், நாங்க கடையை வச்ச நான்ன்றது அது வரவேற்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒரு தன்னை வெளி சில விஷயங்கள்ல நாங்கள் உள்ளுக்கு நிற்க வேண்டும். ஆனால் நீங்கள் பயணிக்க முன் இவர்கள் உங்களுக்கு சொல்லவில்லை என்றது அது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த மண்ணில நீண்ட காலமாக, அதாவது வந்து பல மாதங்களாக இந்த சிடிசி அமைப்புக்கான எதிரான செயல்பாடு அனைவரும் நடந்து கொண்டிருந்தது. அதுக்கு இப்போது பாதிக்கப்பட்ட பிறகு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் மக்கள் எப்படி உங்களை எதிர்பார்ப்பார்கள், உங்களுக்கு எப்படியான விமர்சனம் வரும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? யாராவது பார்த்து இல்லைண்ணா, உண்மையாக இப்போ எல்லாரும் வந்து இதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இல்லை. நிறைய பேர் இப்போ நவம்பர் மாதம், நான் நினைக்கிறது லாஸ்ட் நவம்பர் மாதம் தான் இந்த சம்மந்தமாக நடந்தது. ஒரு நினைக்கிற இந்த சந்திப்புக்கு அப்புறம் தான் இது தெரியும். ஆனால் எல்லாரும் வந்து இதை இந்த அளவுக்கு நினைக்கிறோம். மார்க்கம் ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், லைக் லாஸ்ட் டைம் நடக்க கிட்டத்தட்ட 300,000 பீப்புள் அதுக்கு வந்தது. ஸோ 300-400,000 பீப்புள் வந்தது. லைக் அப்படி தான் இவங்க சொன்னார். இந்த முறையில் சொன்னேன் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மீட்டிங்கு போய்க்க கிட்டத்தட்ட லைக் 400,000 பீப்புள் வருவினோம்னு சொல்லி. அப்போ ஒரு பிஸ்னஸ் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ விஜயா ஜுவல்லரி வந்து மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸில் கடையாக ஓப்பன் பண்ணது June 30 தான். ஸோ அவர் என்ன செய்ய, அவற்ற நோக்கம் என்னென்னா, லைக் நான் ஒரு கடையை இதில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதால் இங்கே உள்ள மக்களுக்கு தான் வந்து தாங்களோட டைட்டில் போன் சர்வீஸ் தங்களோட வியாபாரத்தை விளம்பரப்படுத்த நோக்கி மட்டுமே ஒழிய மற்றபடி அவைக்கு எந்த ஒரு
இதுகள் அவைக்கு இல்லை. ஸோ கடைசி வரை லைக் நான் பார்க்க லைக் ஃப்ரைடே நான் பார்க்குறேன் மதியம் போல் விஜயா ஜுவல்லரிக்கு முன்னாலேயே போய் வாகனத்தை விட்டுட்டு எல்லாம் செய்து கொண்டு இருந்தவர்கள். சரி, அது மட்டும் அவர் அண்ணாக்கு ரோடு நல்லா ஒன்றுமே தெரியாது. சரி, ஓகே இது நடக்குதுன்னு போட்டு அதுக்கு புறதான் அவர் யோசிச்சார். ஓகே இது வந்து நாங்கள் கட்டாயம் இதுக்கு நாங்கள் தமிழ் மக்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்கணும்னு சொல்லித்தான் அவர் அதை தான் செய்தவர். ஆனால் இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட திரும்பி மீடியாக்காரர் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களுக்கு தெரியும் எல்லாரும் வந்து உங்களுடைய நாலேஜ் மாதிரி இருக்க மாட்டேங்க. நீங்கள் வந்து மீடியாக்காரர் உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து இப்படி ஒரு நிகழ்வு இன்றைக்கு இவ்வளோ பேர் வர போகிறாங்க, ஒரு பூத் புக் பண்ண போயிடும், காசை கொடுக்க போயிடும், சாதாரண வர்த்தகர்கள் சொல்லி நீங்கள் அந்த முதலே வந்து சொல்லியிருக்க கூடாதுன்னு நான் கேட்குறேன். நாங்கள் இது பார்க்குறோம், நீங்கள் ஊடகங்களை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்தையும் எழுதுற நீங்கள் எல்லாத்தையும் எழுதுற நீங்கள் நான் சொல்றேன். நான் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அதை சொல்றேன். என்னன்னு சொன்னா இப்ப உண்மையாவே எங்களுக்கு தெரிஞ்சாலும் நிறைய பேருக்கு தெரியாம சாமா கச்சான் விற்கிறதா இருக்கட்டும், போன் விற்கிறதா இருக்கட்டும், கடை இல்லாதாக்களா இருக்கட்டும், நிறைய பேருக்கு இது உண்மையான இதுகள் தெரியாது. நீங்கள் அடிபடுறது கொள்வதெல்லாம் இப்படி பப்ளிக்கா வந்த பிறகுதான் இப்ப இது பெரிய ஒரு வெடிச்சு போயிருக்குது இந்த பிரச்சனை. சொல்றீங்க நாங்க அடிபடுறோம் நாங்க அடிபடுறோம் நினைக்கக்கூடாது. இது ஊடகங்கள் சில சனம் வீட்டுக்குள்ளே இருக்கிற சனத்துக்கு தெரியாது, அது உண்மை. ஏனென்றால் நாங்கள் அந்த நிகழ்வுல ரெண்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணி கொண்டிருக்கே என்னடா நீங்கள் 2 பேர் சண்டை பிடிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டவிட்டு சரியான பதில் நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அவைகளுக்கு தெரியாது, இமாலய பிரகடன பிரச்சனையே தெரியாதவையும் இருக்கிறோம். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஊடகங்கள் அதுக்கான நகர்வை செய்து கொண்டிருக்கிறது. ஊடகத்தை பார்க்காதவர்கள் கனடாவில் சில பேர் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த செய்தியோ அந்த செய்தியோ பார்க்க வேலை, அது உண்மை. வேலை பல உடை எல்லாரும் ஓடிக்கொண்டிருப்பணும், வீட்டுக்கு மோகேஜ் கட்டணும் மட்டும் இருக்கு. ஆனால் ஒரு வர்த்தகர்களாகி இருக்கிற நீங்கள், உங்களை நான் குற்றம் என்று சொல்ல வரையில அறியாமை வந்து நீங்க கால வச்சிருக்கிறீங்க. அந்த அறியாமையினால இப்ப நீங்க பாதிப்புற்றிருக்கிறீர்கள். நீங்க தெளிவடைந்திருக்கிறீர்கள், மற்றவே இன்னும் தெளிவடையலை என்றது எங்களுக்கு தெரியுது. ஆனால் இது ஒரு இன அழிப்புக்கான ஒரு பெரிய ஒரு நகர்வு. இன அழிப்புக்காக எதிராக செயல்பட்ட அமைப்பு இது. இந்த இன அழிப்பை ஆதரித்ததாகவே தான் இங்க உலகம் பூராக இந்த படங்கள் எல்லாம் பகிரப்பட்டது. ராஜபக்ஷாவோட, ரணிலோட, எல்லாரோடையும் போடப்பட்டது. இவர்களுக்கு எதிர்ப்பு வரும் என்று பலருக்கும் தெரியும். முதலே பொங்கல் விழா எல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போது நீங்கள் வந்து குரல் கொடுக்குறீங்க. அதுக்கான ஊடகங்கள் இங்க வந்துட்டு ஊடகங்கள் உங்களுக்கான ஆதரவை தரும். ஏனென்றால் நீங்க பாதிப்பு, ஆனால் இதுல பாதிப்பு உங்களுக்கான கேள்வியை நாங்கள் புரிந்து கொண்டோம். மக்கள் கேட்க போயினோம், இவ தேவையில்லாம காலெடுத்து இது வச்சு போட்டு இப்போ வந்து நிக்கணும்ன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு கட்டாயம். அதுக்கு நீங்கள் தான் பதில் அளிக்க வேண்டும். தெரியாமல் நாங்கள் உங்களை நீங்களே எல்லோரும் சொல்லியிருக்கிறீங்க. எங்களை வந்து புவாதையும் ஒன்று சொல்லியும் நாங்கள் வர்த்தகத்தை பெருக்க வேண்டும் என்று போயிருக்கிறீங்களா? அது உண்மை. அது நீங்கள் உங்கள் தொழிலை பெருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் வளர வேண்டும். வளர்ந்தாத்தான் மற்றவர்களுக்கு ஆதரவளிக்கலாம். அதுவும் எங்களுக்கு அந்த பாதிப்புல இருந்து நீங்கள் தான் இனி என்ன செய்ய வேணும்? பாதிக்கப்பட்ட மற்ற வர்த்தகர்களுக்கு அறிவூட்ட வேணும். இனி நகரப்போகிற செயல்பாட்டுக்கு நீங்கள் உதாரணமா இருக்கணும் என்றதான் நாங்கள் கேள்விக்கிறோம். உங்களுக்கு குற்றமாக நான் சொல்ல வரவில்லை. நீங்கள் காலெடுத்து வைத்து விட்டீர்கள். ஆனா இந்த கேள்வி முதலே இருக்குது. இவை நடத்தினால் பாதிப்பு வருமன்றது. அதை நீங்கள் கவனத்துல சில நேரம் அதை நான் திரும்பவும் சொல்லும் வர்த்தகர்கள் என்ற ரீதியில நீங்கள் போயிருக்கலாம். உண்மைதான். என்னன்னா இப்ப இந்த 1 வீக்குல வந்த நியூஸ் தான் வந்தது. லைக் நீங்கள் போவாதீங்கன்னு சொல்லி எல்லாரும் சொன்னது. இதே ஒரு நீங்கள் முதலே ஒரு மீடியா நிறைய பேர் நியூஸா தெரிஞ்சிருந்தால் நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்கள். இந்த நிகழ்வுல பலர் மேடையில இல்லை. எமது கலைஞர்களே கனடாவில் இருக்க எத்தனையோ பாடகர்களோ முக்கியமாக நடைபெற வேண்டிய எல்லாருமே இல்லை. பொதுவாக பார்க்க போனா இன்று இந்த ஆண்டு நடைபெற்ற எல்லாமே புதுமுகங்களும், ஏன் மேடைகளை இசையமைத்தவர்களும் புது ஆக்களும் வந்தவை. எங்களை கனடா பாடகர்கள் கூட அங்கு வரவில்லை. இருந்தாலும் தெரியாமல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது உங்களுக்கு. அதாவது வந்து வர்த்தகர்கள் தெரியாமல் கலந்து வைத்திருக்கிறீர்கள். மீண்டும் சொல்கிறோம், எங்களுக்கான ஆதரவு, அதாவது ஊடகங்கள் என்ற ஆதரவு உங்களோடு பயணிக்கும். ஊடகங்களும் கடைசி காலங்களில் பெருந்தகைகள் ரகசியமாக நின்றுக்கிறாங்க. ஒரு சாதாரண ஆட்கள் பப்ளிக்காக கஷ்டப்படுகிறாங்க. இப்போ அண்ணா சொல்றது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு பிரபல்யமா இருக்கிறவர்கள் அது ரகசியமாக தான் அவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள் தான் சொல்லணும். அது அப்படி பிரபல்யமானாக்கள் வர்றேன்னு சொல்லித்தான் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு தப்பாக தான் இருக்கு.
களத்தில் வரைக்கான் தெரியும் பிரபலமான ஆட்களே இல்லைன்னு சொல்லி விஜயா ஜுவல்லரி தவிர வேறு ஒருத்தருமே அறிவிக்க இல்லை. ஸோ அது அவங்களோட தனிப்பட்ட இது சொல்றேன். எல்லாமே அவர் சொல்றது ஒரு 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 கிழமை விஷயம்ன்றது எல்லாரும் இந்த கனடாவில் வாழ்கிற எல்லா அமைப்புகளும் சரி மக்களும் ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். ஒரு கிழமை அறிவிப்பு, ஒரு கிழமை இதுதான். மற்றது காலங்காலமாக இதில் இந்த இந்த சிடிசி சனத்துக்கு சிடிசி என்னாலே தெரியுமோ இல்லையா, இதில் நடக்கிற நிகழ்வு தான் தெரியும் சரியா. இமாலய பிரகடனம் வந்து உலகளாவிய நிகழ்வு வந்து தவிர்க்கப்பட்ட காரணம் வந்து அமைப்புகள் எதிர்த்து சொல்லி அந்த எதிர்ப்புக்குரிய காரணமும் அமைப்பை பற்றி நாங்கள் பேச வரையில இந்த விழா வந்து நின்றதுக்கு காரணம் ஒரு புரட்சி வந்து அன்றைக்கு நடந்தது. அந்த புரட்சியை வந்து முன்கூட்டியே அதை அறிவிச்சு அதை செய்திருந்தா நாங்களும் அங்கே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியா நீங்க வந்து இப்ப சிடிசிட்ட வந்து இப்ப நீங்க இமெயில் வந்துன்னு சொன்னீங்க அவர்களை இது கூட்டிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி, இதை விட வேற ஏதாவது உங்களுக்கு இமெயில் வந்தா உங்களுக்கான அப்டேட்டுகளுக்கு இல்லை நான் என்ன கேள்வின்னு சொன்னேன். அதாவது வந்து கடைசி அதாவது வந்து சிடிசிட்ட நீங்கள் வர்த்தகத்தில் பாதிக்கப்பட்டவங்க உங்கள்கிட்ட இப்போ 5 நாளைக்கு பிறகு இல்லை லாஸ்ட் அப்டேட்டே இதான் சொல்லியிருக்கீங்க. அவங்கள எதுக்குமே அவர்கள் சொல்லவில்லை. அவர்களின் காரியாலயம் மூடப்பட்டது மட்டும்தான் எங்களுக்கு தகவல் அனுப்பினாங்க. இந்த பெண்களுக்கு அவசிய நன்றி கடன், நாங்கள் எங்களுடைய பணிமனையை மூடிவிட்டு கரையை நம்பி போயிட்டோம் என்பதுதான் அதன் அர்த்தம். இல்லை, பாதுகாப்பு சம்பந்தமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றோம். அடுத்தது தங்களோட சட்ட வல்லுநர்கள்ட்ட இது சம்பந்தமான இந்த அதுக்கான இது போய்கொண்டிருக்குன்னு சொல்லியும் இமெயில் இப்போ நேற்று நேரம் வந்துருக்கு. இன்னொன்று சொல்கிற வந்து இப்போ டேண்டன் அவர்கிட்ட வாய்ஸ் வந்து இன்னொரு வெண்டர் வந்து ரிஃபண்டபிள் இல்லை பிரச்சனை நாட் ரிஃபண்டபிள்னு சொல்லி வந்து உங்களுக்கு மெசேஜ் இருக்கா? வாய்ஸ் மெசேஜ் இல்லை, பட் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்ககிட்ட. ஸோ அந்த சிடிசியில் கூடின டைம் நான் ஃபோன் பண்ணி அவர் அண்ணன் கேட்டேன், நான் என்ன இப்படி சம்பவம் நடந்திருக்கு, ஸோ இதால் எங்களுக்கு ஒன்றும் இல்லாதபடியாக நீங்கள் என்ன மாதிரி எங்களுக்கு ரிஃபண்ட் பண்ணீங்கன்னு அவர் சொன்னார். சரி, அப்படி ஒன்றும் செய்யலாது, நீங்கள் அந்த கண்ட்ரைக்கை வாசிக்க இல்லையா வாசிச்சிருப்பீங்க தானே, நாங்கள் அதுக்கு ஒன்றும் செய்யலாம். நிகழ்வு நல்லாவே நடந்தது, எந்த பிரச்சனைகள் நிகழ்வு நல்லாவே நடந்தது, நிறைய சரங்கள் வந்திருந்தது, எல்லாம் நடந்தது. வந்த வர்த்தகருக்கு எல்லாமே லைக் அவையெல்லாம் ஸோ ஹாப்பி. ஸோ நீங்கள் எல்லாம் நடந்ததுன்னா சொல்லிட்டேன். வணக்கம், கனடிய தமிழ் வானொலியிலிருந்து ராஜமுருகன். எந்த கேள்வி என்றால், நீங்கள் எல்லாரும் சொல்லியிருந்தீங்கள் இப்போ இந்த ராட்சனா கேட்ட கேள்வி, டிவியில் தமிழ் தொலைக்காட்சியில் கேட்ட கேள்வி உங்களுக்கு தெரியுமோன்றது, அது எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றதும் இதுன்றதும். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஊடகமாக நாங்கள் மக்கள்கிட்ட இருந்து கேட்கக்கூடிய கேள்வி, சாதாரண பாமரர்கிட்ட இருந்து என்ன கேள்வி இருக்கோ அவ்வளவு உங்களுக்கு முன்னால் கேட்க வேண்டிய தேவைக்கு தான் நாங்கள் ஊடகமாக இங்கே வந்திருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வீட்டில இருந்தே பார்த்துருக்கலாம். நீங்கள் திருப்பி சொல்லக்கூடாது உங்களுக்கு இது தெரியாத கேட்கிறேன்டா, எங்களுக்கு தெரியும். நான் ஒரு அரசியல் இன்டர்வியூ எடுக்கிறேன், நான் அந்த அரசியல் இன்டர்வியூ எடுக்க அவர் என்ன பதில் சொல்ல போறாரு எனக்கு 150 வீதம் தெரியும். ஆனாலும் நான் அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்க வேண்டிய தேவை இருக்கேன் என்றால், அதை கேட்டுக்கொண்டிருக்க இந்த 1000 நேர்களில் ஒருத்தட்ட தொண்டைக்குள்ள அந்த கேள்வி நிற்கும். இதே வேற ஒரு கேட்க வேண்டியதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்றத ஊடகமாக நாங்கள் தொழிற்படுற முறை என்றது. ஆக உங்கள்கிட்ட நாங்கள் முன்வைக்கிற கேள்விகள் என்றது எல்லாமே ஒரு ஊடகமாக மக்கள் பார்வையில் என்னெல்லாம் இருக்கோ அது நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கிறோம்ன்ற முதலாவது விஷயம். அதை விளங்கிக் கொள்ளணும். உங்களோட பதிலையும் நான் ஏற்றுக்கொள்றேன். இந்த 4 லட்சம் மக்கள் வர்றன்ற 4 லட்சம் மக்கள்ல ஒரு 40,000-50,000 பேரை தவிர சிடிசில என்னது எனக்கு தெரியாது. இமாலய பிரகடனம் அரசியலோட சேர்ந்து ஓடக்கூடிய ஊடகத்துறையோட சேர்ந்து ஓடக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் எங்களோட வீடுகளில் இந்தியாவில் இருக்கிற தனியார் தொலைக்காட்சிகளை போட்டு நாடகங்களை பார்க்கிறார்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த விஷயங்கள் எதுவும் தெரிய போகிறேன். அப்ப அவைகளுக்கு நீங்கள் சொல்ற இந்த விஷயங்கள் தெரியாம இருக்கும்ன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். இந்த கேள்வி என்னன்னு சொன்னா, உங்கள்ட்ட நீங்கள் எல்லாரும் வர்த்தகர்களாக வந்திருக்கோம்னு சொல்லியிருக்கீர்கள். வர்த்தகர்களாக உங்களுக்கு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி இருக்கீங்க. இந்த 71 பேரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இடம் நீங்கள்
தயார்படுத்தி இருக்கீங்களா? இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க அன்றைக்கு வந்தார்கள் இன்றைக்கு வரையிலாம், நீங்களும் வெறும் நம்பர்லாம் சொல்றீங்க, 25 பேர் அன்றைக்கு வந்துச்சுன்னா இன்றைக்கு வரையில என்ற நிலையில சொல்றீங்களுடைய அவையில் எல்லாரையும் நீங்க சட்ட நடவடிக்கை வேண்டாம் தனியாக குணான உங்களுக்காக அல்லது அண்ணா நந்துசன் உங்களுக்காக ஒன்று தனி சட்ட நடவடிக்கை இல்லை, ஒட்டுமொத்த சட்ட நடவடிக்கையா இருக்க போது அந்த எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுக்கான உங்களுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குழுவோ அல்லது ஏதாவது ஒரு விடயங்கள் செய்யப்பட்டிருக்குதா, அவைகளை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறோம். ஆமாம், நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்மையாக அன்று நாங்கள் திங்கட்கிழமை நாங்கள் அவர்கள் காலையாளர் சென்ற பொழுது எங்களை ஃபுட் வெண்டருடைய வாட்ஸ்அப் குழுமம் ஒன்று சிடிசியால் ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த சிடிசியின் வாட்ஸ்அப் குழுமத்திலேருந்து நாங்கள் அனைத்து ஃபுட் வெண்டர் அப்படின்ற அட்மினை தவிர அனைத்து ஃபுட் வெண்டர்களுடைய நம்பரையும் நாங்கள் டெவலப் பண்ணி நாங்கள் ஒரு குரூப்பை ஒன்றை உருவாக்கினோம். நாங்கள் இதை உருவாக்குகின்றோம் என்று தெரிந்த உடனேயே அந்த சிடிசி தொண்டர்கள் உடனடியாக அந்த குழுமத்தை தங்களின் குழுமத்தை மூவ் பண்ணினார்கள். எல்லாரையும் ரிமூவ் பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த கடத்துலேயே நாங்கள் 71 வெண்டர் மேலையும் நாங்கள் கட்ச் பண்ணிட்டோம். கட் பண்ணதால இந்த 71 அங்கத்தவரோடு இந்த ஃபுட் வெண்டர் இந்த உணவு சாவடிகள் இந்த பல்பொருள் அங்காடிகள் நடத்தின அனைவருடைய கான்ட்ராக்டும் எங்கள்கிட்ட இருக்குது. இவர்களை வைத்து நாங்கள் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கணும் என்றால் என்று அவர்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து அவர்களின் கையொப்பத்தை நாங்கள் எடுத்து சட்டத்தின் மூலம் அவர்களோடு நாங்கள் மோதுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதில் எங்களை ஃபுட் வெண்டர் எல்லாருக்கும் சம்மதம் தானே. எங்களுடைய நஷ்டத்தை இன்று நாங்கள் அன்று கேட்ட நஷ்டத்தை விட இன்று கேட்க போகிற நஷ்டம் வேறையாக இருக்கு. தருகின்றார்களோ இல்லையோ, நமக்கு கிடைக்கின்றதோ இல்லையோ, உங்களுடைய இந்த நேரலையில் மக்கள் உண்மையில் சொன்ன மாதிரி இந்த இந்தியா கூத்தாடிகளின் நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்க மக்களுக்கு இந்த பிரச்சனை சென்றடைய மாட்டாது. வார்த்தைகள் இந்தியா கலை நிகழ்ச்சிகளும் சீத்தமிழும் விஜய் டிவியை பார்க்கின்றவர்களுக்கு எங்களுடைய கருத்துக்களும் எங்களுடைய உணர்வும் போக செய்கிறார். ஆகையினால எங்களுடைய மண்ணிலும் எங்கள் மீது பற்றுள்ள மக்களும் இந்த உங்களுடைய மீடியாவில் பார்க்குற மக்களும் எங்களுடைய கருத்துக்கள் சென்றடையும். அந்த மக்களுக்கும் உண்மையில நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இனிவரும் காலங்களில் இனிவரப்போகின்ற நாட்கள் சும்மா போகாது. இந்த ஃபுட் வெண்டர் மாதிரி எல்லாம் சரியாக நொந்து போனோம், நாங்கள் நொந்து நூலாகி போனோம். ஆகையினால இனி வரும் காலங்களில் இந்த எல்லா டெண்டரோ வெண்டரோ எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு படிவம் ஒன்று தயாரிப்போம். அந்த படிவத்தில் அனைத்து ஃபுட் வெண்டரும் சைன் சிக்னேச்சர் வச்சு சைனை பதிவேற்ற எங்களுடைய கையொப்பம் முழு பேர் டெலிஃபோன் நம்பரை கொடுத்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த ஐயா எங்களுக்கு ஒரு சட்ட வல்லுநர் நம்பர் தந்திருக்கார். அவர் யார் என்பதை அவர் உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார். அந்த சட்ட வல்லுநர் மூலம் நாங்கள் அனைத்து சட்ட நடவடிக்கையும் எடுப்போம் என்பதை உறுதி கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வேறு யாரும் கேள்வி இருந்தால் காரணமாக கேட்கலாம். இந்த அண்ணா இதை பேச இன்னமும் என்னன்னு சொன்னால், இப்போ அண்ணன் சொன்னது மாதிரி இப்போ நிறைய பேருக்கு தெரியாமல் விட்டாலும் இப்போ அதில் அந்த கடை போட்டு ஆக்களிக்கிற அந்த வர்த்தகர்கள் செய்த ஆக்களிக்கிற அவையில் தனிப்பட்ட ரீதியாக அவைன்ற படங்களை போட்டு மீடியாக்கள் வேலைங்களுக்கு எதிரான ஆட்கள் என்று சொல்லி அதால நிறைய பேருக்கு இப்போ ஒரு தலைக்குடி ஒரு பக்கம் வாங்கி பிஸ்னஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ அங்கே போட்டதால நாங்கள் மக்கள் மத்தியில் எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை எங்களுக்கு வந்துட்டுதுன்னு சொல்லி உண்மையாக ஒன்றுமே தெரியாது. ஸோ அதில் அப்படி நிறைய அங்கே அவையில் எதிர்த்து அண்ணன் சொன்னார் தன்னுடைய படங்கள் வேற படங்கள் எல்லாம் போட்டு எங்களை இப்படி செய்து கொண்டிருக்கணும்னு சொல்லி, ஆனால் அவமானப்படுத்த அந்த அப்படி ஒரு நிகழ்வு இல்லை. உண்மையாக ஒரு பிசினஸ் செய்ய வந்ததுதான் அங்கே ஒழிய இது எதிராக நாங்கள் போட்டு நாம் சப்போர்ட் அப்படிலாம் உண்மை அப்படி ஒரு அங்கே வேறே இல்லை. அங்கே இது நாங்கள் வர்த்தகம் செய்ய கூட நாங்கள் பிசினஸுக்கு அப்படி வந்தது ஒழிய இது ஒரு எங்களோட மக்களுக்கு நாங்கள் துரோகம் செய்யணும்னு நினைச்சு கொண்டு அந்த இடத்துக்கு ஒரு வேறே இல்லை. ஸோ அதை நீங்கள் எல்லாரும் அதுக்கு தெரியக்கூடாது. நிறைய பேர் அதை சொல்லி கொண்டிருக்கணும். அப்படி எங்களை இப்படி சொல்லிடணும் அப்படி சொல்லிடணும். இப்போ நிறைய பேர் வராத ஆட்கள் அதை சொல்லிடணும் தான் அவங்க ஸோ அதை உங்களோட நாங்கள் அவைக்கும் சொல்ற ஒரு விஷயம், நாங்கள் மக்களுக்கோ வர்த்தகர்களுக்கோ எதிரண்டி இல்லை. போராடின மக்கள் நாங்கள் என்னென்றால் நீங்க அறியாமையில பல பேர் போயிருப்பீங்கன்றது எங்களுக்கு விளங்குது. ஆனால் இனியும் தெரியாதுன்னு சொல்லி அடுத்த முறையும் போய் நிற்கிறீங்கண்டா இந்த இமாலய பிரகடனத்துக்கு ஒரு முடிவு கட்டாமல் சிடிசி ஒரு பதில் சொல்லாமல் இதுக்கப்புறம் அவர்களுக்கு துணியா நீங்க போறீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் மக்களாக மன்னிக்க முடியாது. இல்லைன்னா நாங்கள் இடப்படுகொலைக்கு உள்ளானீங்க. அது இன்னொன்னே சொல்லி முடிக்கிறேன். சில நீங்கள் சொன்னீங்கல்ல அவங்க படங்களை போட்டு இப்படி செய்யணும்னு இதே சிடிசியை செய்யறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாம் அகைன்ஸ் அனுக்கிறபடியால் உங்களை இவை புறக்கணிப்பாளர் பட்டியலில் சேர்த்து போட்டு உங்களை வேற மாதிரி அவங்க அப்படி செய்யக்கூடிய ஆட்கள் அப்படி செய்யறாங்க. நீங்கள்
எல்லாத்தையும் வந்து நம்ம புறக்கணிப்பாளர்கள் தயவு செய்து எங்களையும் அந்த பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம். நீங்க விளையிட்டீங்க தானே, அப்போ அவங்களுக்கு அந்த ஹேர்ட் இருக்கும் கரெக்ட் டைம்ல ரிமூவ் பண்ணப்பட்டது, ரைட்? அப்போ உங்களுடைய வந்து இந்த இதையை போட்டு அது நெகட்டிவான மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு எதிராக அவையிலே செய்யப்படுங்க. அது நிறைய நடந்துட்டு தற்சமயம் இப்போ 2-3 நாளைக்கு இது கண்டிப்பாக ஹையா பண்ணி செய்யணும். ஸோ நீங்க இதே வந்து எங்களை என்று சொல்றாங்க, நீங்க விளக்குனீங்க அது லாஸ்ட் மினிட்ஸ்ல அவைலபிள் ஆகும். அவங்க காசு எடுத்துட்டாங்க இல்லைன்னு சொல்லி பேர் எல்லாம் போறேன், ரைட்? ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கீங்க, அந்த ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு எதிராக ஆக்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த கடை கூட போறீங்களா, நீங்கள் போடுங்க பார்ப்போம் மட்டும் சொல்லி கொண்டு இருக்கணும் ஒன்று. ஸோ இப்படி ஒரு சந்தர்ப்பத்திலேயே இருந்தாலும் நாங்கள் என்னண்டு அப்படி வந்து ஒரு டீம் எதிர்த்து கொண்டு இருக்குது. நாங்கள் என்ன எங்களுடைய ஆக்கள் நாங்கள் இன்னும் வந்து அப்படி செய்யணும். அப்படி கேட்க நீங்கள் தெரிஞ்சுன்னு தானே போயிருக்கிறீங்க, யாரும் உங்களை தடுக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுன்னு தான் நீங்கள் கடை போட்டுக்கிறீங்க. இல்லை கடை அதுதான் அவங்க கேட்ச் படியே பிரச்சனை ஒன்று நடந்து கொண்டு கேட்டு நான் அடிச்சு பிரச்சனை நடந்தவங்களுக்கு எங்களுக்கு பல நாள் கடை ரன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு அதுல வந்து மக்கள் எங்களுக்கு கேம்ஸா வந்து காய்ச்சி கொண்டு நீங்க கடை பண்ணி வந்து நிறைய பேர் கேட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ அதால தான் நாங்கள் வந்து அதை இல்ல ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு விஷயம், நீங்க இனமா சிந்திங்க. என்னன்னா இதுல வந்து யாரும் யாருக்கு எதிரும் இல்லை. நான் உண்மையா வந்து இனமாகத்தான் எல்லாரும் இந்தியால கூடி நின்ற எல்லாருமே இனமாகத்தான் அதே மாதிரி தான் அவர் வந்து ஒரு அண்ணா வந்து ஈழத்துக்குரிய மக்களுக்கு எதிர்ப்பான அவரும் வந்து ஒரு பிசினஸ் இதன்றதை ஒழிய அவர் எதிர்ப்பான ஆள் இல்லை. விஜயா ஜூவலரி வந்து லாஸ்ட் வீக்ல கேன்சல் பண்ணி சொல்லி சொன்னா இது வந்து ஒரு இதுக்காக தான் கேன்சல் பண்ணது ஒழிய மற்றபடி ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதால எங்களோட கன்க்ளூட் பண்ணி முடிக்க போறீங்களா? ஓகே, உண்மையில இங்க வந்த சரி, உண்மையில எங்களோட சொல்லை மதித்து வந்த ஊடகவியலாளர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் வர்த்தக சாவடி உறவுகள் அனைவருக்கும் நன்றி கூறி இத்துடன் நிறைவு கொள்கின்றோம். உண்மையாக இந்த பிரகடனம் இன்றைக்கு நாங்கள் உண்மையில ப்ரெஸ் மீட்டு இது எனக்கு முதல் தடவை, இங்கே இருக்க முழு பேருக்கும் இது முதல் தடவை. நாங்கள் மேடையில முன்னுக்கு இருப்பதே இது ஃபர்ஸ்ட் டைம். அந்த முதல் தடவையில நாங்கள் இப்போ எடுக்க வேண்டிய ஒரே ஒரு உறுதிமொழி, சிடிசி இன் கனடாவில் இனி எந்த ஒரு நிகழ்விலையும் இந்த வர்த்தக சாவடியில் நாங்கள் உண்மையில கைவிசப்பட்டாங்க மறுபடியும் போக மாட்டோம். அவையோடு சேர்ந்து அவைக்கு நாங்கள் ஒரு காலமும் எந்த தொடர்புகளும் துண்டிக்கப்படுது. ஆனால் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களால் முடிந்த உண்மையில ஒரு ஒரு என்ன சொல்றது வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞரை வைத்து நாங்கள் இந்த 71 வர்த்தக சாவடி அங்கத்தவர் எல்லோரும் சைன் பண்ணி அவர் என்னென்ன செய்ய சொல்வாரோ அதை நாங்கள் கட்டாயம் செய்வோம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவு கொள்கின்றோம். நன்றி, உங்களுக்கு முதற்க நன்றி. நன்றி, வணக்கம்.